தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற ஒரு தொடர் போதனை வழங்கி வருகிறோம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழுவது. இன்றைக்கு சுகத்தை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை பார்க்க போகிறோம். சுகத்தை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள். சுகம் என்று நான் சொல்லும்போது சரீர சுகத்தை குறிக்கிறேன். சுகம் என்ற வார்த்தை பைபிளில் இந்த வாக்குத்தத்தங்களில் கூட சில வாக்குத்தத்தங்களில் சரீர சுகத்தை மட்டும் குறிக்கல, பலவிதமான சுகத்தையும் குறிக்குது. ஹீலிங் சுகம்னா அது சரீரத்துக்கும் பொருந்தும், மனநிலைக்கும் பொருந்தும். மனநிலையிலையும் நிறைய பேருக்கு சுகம் தேவை. இமோஷனல் ஹீலிங் சொல்லுவாங்க. உணர்ச்சி ரீதியிலையும் சுகம் தேவைப்படுது. அப்போது சுகம்னா பலவிதமான சுகம் இருக்குது. பைபிள் எல்லாத்த பற்றியும் தான் பேசுது. எல்லாத்துக்கும் தான் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. ஆனால் நாம் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது சரீர சுகம். சரீர சுகம், சுகத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்க போகிறோம். கடந்த 2 தடவை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கவனித்து வந்தோம். இன்றைக்கு தொடங்கி மற்ற விதமான ஆசீர்வாதங்களை பார்க்க விரும்புகிறேன், அதை பற்றி பேச விரும்புகிறேன். கடந்த 2 வாரமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இப்போ தொடங்கி சரீர பிரகாரமான பொருளாதார பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். முதலாவது நம்ம இந்த சுகத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை பார்க்க போகிறோம். பிறகு பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள், பிறகு நம்முடைய வேலையில் வெற்றியை குறித்த வாக்குத்தத்தங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்க விரும்புகிறேன். அதாவது பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாவுக்கும் தேவன் தம்முடைய வசனத்தில் வாக்குகளை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நம்ப வேண்டும், இதை நம்பி வாழ வேண்டும். அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாலையும் நம்ம வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த சீரீஸினுடைய அடிப்படை கருத்து. எல்லாத்துக்குமே தேவன் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தேவையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சந்திக்கக்கூடிய எல்லா சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் தெரியல. ஆகவே உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். நீங்கள் இதை அறிஞ்சிக்கணும். அறிஞ்சா பத்தாது, இதை நம்பணும். இதை உண்மையிலே நம்புறீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி வாழுவீங்க. வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். அதான் நம்பி வாழுவதுன்னு சொல்கிறேன். இதை அறிஞ்சு இதை நம்பி வாழும்போது வெற்றி பெறுவோம். வெற்றி தானாக வராது, சும்மா வராது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிந்து கொள்ளணும், நம்பணும், அதை நம்பி வாழணும். இன்றைக்கு சுகத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்னது மாதிரி முதல்ல இதை அறிந்து கொள்வோம், முதல்ல இதை தெரிஞ்சுப்போம். தேவன் சுகத்தை குறித்து வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரா பைபிளில்? ஆமாம், கொடுத்துருக்கிறார். எங்கே கொடுத்துருக்கிறார் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும்னு நான் எடுத்துக்க முடியாது. சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆகவே இந்த சபைக்கு வந்தீங்கன்னா நம்ம போதிப்போம். உங்களுக்கு ஒன்றும் தெரியலனா கூட இங்கே வரலாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பீங்க. ஆகவே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், தேவன் எங்கே சுகத்தை குறித்து வாக்கு கொடுத்துருக்கிறார், என்ன மாதிரி வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்க விரும்புகிறேன். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது வேதத்தில் சுகத்தை குறித்து. அதிலிருந்து ஒரு சாம்பிள், ஒரு சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். முதல்ல தெரிஞ்சுப்போம். இதை யாத்திராகமம் 15:26. தேவன் சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாராங்க. ஆமாம், பண்ணியிருக்கிறாருங்க. எங்கெங்க காமிக்கிறேன். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார். இப்போ சிலர் இந்த வசனத்தை பார்த்துட்டு எங்கெங்க வாக்கு அப்படின்வாங்க. எங்கே இருக்குன்னா அந்த கடைசி பதத்தில் இருக்குது. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ சிலர் இதை பார்த்துட்டு நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், இது வாக்கு கிடையாது அப்படின்வாங்க. நான் நினைக்கிறேன் இது வாக்கு தத்தம் ப்ளஸ். வாக்கு தத்தம்னா பொதுவாக எப்படி வரோம்னா அதனுடைய ஃபார்ம், வடிவம் எப்படி வரோம்னா, நான் உனக்கு இதை செய்வேன், உனக்கு சுகத்தை தருவேன், உன்னை சுகமாக்குவேன் அப்படின்னு பொதுவாக அந்த ஃபார்மில், அந்த வடிவத்தில் வரும். இங்கே அப்படி வரல. நான் உனக்கு சுகத்தை தருவேன்னு சொல்கிறது போல் எப்படி சொல்லிட்டாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர்னா அதோட குறைச்சி சொல்ல, அதோட ஏற்றி சொல்லிட்டார். உனக்கு சுகத்தை தருவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு டாக்டராகவே இருப்பேன் அப்படின்ட்டார்.
என் பேரே பரிகாரி, என் பேரே சுகம் தருகிற தெய்வம் அப்படின்ட்டாரு. நான் உனக்கு இவ்விதமாக இருப்பேன் நான் அப்படின்னா, உனக்கு சுகம் தருவேன்றதை விட அதையும் தாண்டி போறாரு இங்க. நான் எப்போவுமே உனக்கு வைத்தியராக இருப்பேன், உனக்கு ஒரு டாக்டரை போல இருப்பேன், என்னுடைய அடையாளமே, என்னுடைய பேரே பரிகாரி, பேரே பரிகாரி ஆகிய தெய்வம், டாக்டர் ஆகிய தெய்வம், என்ன டாக்டரை போல பாருன்றாரு. இந்த முழு வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன சொல்ல வராரு? இப்போதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க எகிப்தில் பயங்கரமான வாதைகள்லாம் பார்த்தாங்க. எகிப்தியருக்கு வந்தது பயங்கரமான வாதைகள், வியாதிகள் எல்லாம் எகிப்தியருக்கு வந்தது. ஆனால் அவங்களுக்கு வரல. இதெல்லாம் பார்த்துட்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வெளியே கொண்டு வந்தோன்னே இந்த சம்பவம் நடக்குது. யாத்திராவும் 15 அதனுடைய ஆர்டர் அப்படி தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வெளியே கொண்டு வராரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க. தண்ணி வந்து ரொம்ப கசப்பாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் மாறா. ஏன்னா தண்ணீர் வந்து கசப்பாக இருக்கிறதுனால. தண்ணி இல்லைன்னு புலம்புறப்போ தேவன் மோசேட்ட சொல்கிறாரு, ஒரு மரத்தை வெட்டி இந்த தண்ணியில் போடு. மரத்தை போட்டோன்னா அது மதுரமாயிடுது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இதுதான் பாடம். நான் நினைக்கிறேன் அந்த மரம் வந்து சிலுவைக்கு அடையாளமாக இருக்குன்னு. சிலுவை வந்து சூழ்நிலையை மாற்றுகிறது, கசப்பான சூழ்நிலையை மதுரமாய் மாற்றுகிறது. அப்புறம் தேவன் சொல்கிறார், சரி நீ ஒரு பாடத்தை கற்றுக்கணும், என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டா, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சேன்னா, நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அவங்கள ஒரு விதமாக நான் நடத்தினேன். யார்? எகிப்தியரை வாதைகளை அனுப்பினேன். இப்போ அதை பார்த்துட்டு நான் அப்படிப்பட்டவர் நினச்சிக்கூடாது, நீனு என்னை தப்பாக புரிஞ்சுக்கூடாதுன்றாரு. அதான் சொல்ல வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களே, தியாலஜி 101 உங்களுக்கு வந்து அடிப்படை பாடம் இதுதான். பாடம் நம்பர் 1. இப்போ தான் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்க, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீன்னுன்றாரு. எகிப்தில் வாதை அவனுக்கு அனுப்புனதுனால, ஓ இந்த கடவுள் வந்து வாதை அனுப்புகிறவர்னு புரிஞ்சிக்க கூடாதுன்றாரு. அது வந்து உனக்கு எதிரியாக இருக்கிறவன் மேலே அனுப்பினேன், நான் உன்னை அழிக்கணும்னு நினச்சவன் மேலே அனுப்பினேன். உன்னை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருப்பான், நான் சும்மா விட்டேன்னா. அதனால அவனை நான் அப்படி நடத்த வேண்டியதா இருந்தது. ஆனால் நீ வேற, அவங்க வேற. அதான் சொல்ல வர்றாரு. அதை பார்த்துட்டு இந்த கடவுள் இப்படிப்பட்டவர்னு நீ புரிஞ்சுக்கிட்டா என்னை தப்பாக புரிஞ்சுக்கப்ப. ஆகவே பாடம் நம்பர் 1, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் வந்து அதை அனுப்புகிறவர் கிடையாது, அவங்கள நடத்துனது போல் உன்னை நடத்துகிறவர் கிடையாது. நீ என்ன நம்பு, என்ன சேவி, நான் சொல்கிறத செய், உன்னை வித்தியாசமாக நடத்துவேன். உனக்கு எப்படி பண்ணுவேன்? நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன். உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து தருவேன், உன் வியாதிகள் எல்லாத்தையும் குணமாக்குவேன், உனக்கு சுகத்தை தருவேன். என்னை தப்பாக புரிஞ்சுக்காத, என்னென்னத்தையோ பார்த்துட்டு நான் அப்படின்னு நினச்சி என் பேரே வைத்தியர், இதை செய்யறதுல தான் பிரியப்படுகிறேன். அது தண்டனை, அது வேற. இதையும் அதையும் போட்டு குழப்பின்னு இருக்காது. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் குழப்பின்னு இருப்பாங்க. இல்லைங்க, ஆனால் பைபிள் சொல்லுது வந்து இங்கே வந்து வாதை அனுப்பினார். யாருக்கு அனுப்பினார்னு பார்த்தீங்களா? தேவனை எதிர்க்கிறவர்கள், தேவனுடைய ஜனங்களை எதிர்க்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா நீங்க? பைபிளை கரெக்டாக வாசிக்கணும். தேவன் சொல்கிறாரு, என்னை தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அதனால தான் பாடம் நம்பர் 1 இதுதான் உனக்கு. நீ வந்து எனக்கு ஸ்பெஷல் ஜனம், அவங்க வேற நீ வேற. அவங்க எகிப்தியர், நீ வந்து இஸ்ரவேலர். உன்னை நான் ஒரு விதமாக நடத்த விரும்புகிறேன், உனக்கு டாக்டராக இருக்க விரும்புகிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ நீங்களும் இன்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கணும் தேவனை. யாத்திரம் 23 25 26, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். இங்கேயும் கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வந்துட்ட, என்னை சேவிக்கிறேன்னு தீர்மானிச்சிட்டேன்னா முழுசாக வந்துடணும். எப்படி வந்துடணும்? முழுசாக வந்துடணும். அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால், இந்த தெய்வத்தையும் வணங்கிக்கிறேன், இந்த தெய்வத்தையும் வணங்கிக்கிறேன், எல்லாத்துலேயும் ஒரு கால் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன வணங்குறியா, என்ன நம்புறியா, முழுசாக நம்பணும், முழுசாக வணங்கணும், முழுசாக சேவிக்கணும். அதனால தான் வசனம் எப்படி சொல்லுது? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதெல்லாம் ஒரு வாக்கு பாருங்க. 26, கற்பம்
விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. தேசத்திலே பிள்ளை பெறாத நிலையில் யாருமே இருக்க மாட்டாங்கன்றார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த வார்த்தைகளை ஒன்றா சேர்ந்து சொல்லுவோமா? நம்ம 25, 26 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 1 2 3 கோ. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இதெல்லாம் பாருங்க. இதை போய் இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் வாக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டு வாங்கிக்கல. இதெல்லாம் அவராக வாலண்டியர் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப ஓவராக கொடுக்குறாரு. உன் தேசத்திலே மலடு இருக்காது போ அப்படின்றாரு. நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணு, என்ன சேவி. உலகத்தை பார்த்துட்டு இருக்காத. இங்கே எப்படி நடக்குது, அங்கே எப்படி நடக்குது, அதெல்லாம் தேவையில்லை. நீ என்ன சேவி, நான் உன்னை பார்த்துக்கிறேன்றாரு. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்றாரு. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்னைக்கு கூட நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் உணவில் என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாம் எப்படி வாங்கி எப்படி சாப்பிட்டு சில நேரம் நமக்கே சந்தேகம் ஆகிடுது. யாரையும் நம்ப முடியாது இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் நம்ம ஒரே அப்படியே பயந்து போயிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ண. ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொல்லிவிட்டு, ஆகவே நீர் சொன்னபடி செய்ய ஆண்டவரே. இந்த ஆகாரத்தை இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தப்படுத்துகிறோம். பவுல் அப்படியே சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4 1-6 வாசித்தீங்கன்னா, உணவு வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தப்படுத்தப்படுதான். அதாவது சுத்திகரிக்கப்படுதுன்றார். இட் பிகம்ஸ் குட். அப்போ நம்ம வாயின் வார்த்தையில் வல்லமை இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னால் இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா, நான் நம்புகிறேன் அதில் இருக்கிற கெடுதி கூட போயிடும். அது உங்களுக்கு நன்மையாய் மாறும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன். பிள்ளை இல்லாதவர்களும் இதை எடுத்துக்கோங்க பாருங்கள். கூடவே கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. பிள்ளை இல்லாதவர்களுக்கு, கொஞ்சம் காலமாக பிள்ளை பெற முடியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஏன்னா பைபிளில் ஒரு பெரிய பேட்டர்ன் இருக்குது. அது என்னன்னா, ரொம்ப காலமாக பிள்ளை பெறாதவங்க தேவன் அவங்களுக்கு பிள்ளை கொடுப்பார்ன்றது மட்டும் இல்லை, அவங்க பிள்ளை ரொம்ப பெரிய ஆளாயிடும். அது ஒரு பேட்டர்ன் பைபிளில் நீங்கள் பாருங்கள். யார் யாருக்கு பிள்ளை பெற முடியாமல் கர்த்தர் அப்புறம் பிள்ளையை கொடுக்குறப்போ அவங்க பிள்ளை எங்கேயோ போயிடும். பிள்ளை பெறாதவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பிள்ளை உங்களுக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்தில். மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் எடுத்துக்கணும் பாருங்கள். உபாகமம் 7:14-15 சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த தீம் வந்துகிட்டே இருக்கு. மற்றவங்க வேற, நீ வேற. மற்றவங்களோட நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம் மற்றவங்கள போலவே இருக்கணும்னு பார்க்குறோம். அவங்கள போலவே கொஞ்சம் அப்படியே பிளெண்ட் ஆயிட்டா, வித்தியாசம் தெரியாமல் இருந்துட்டா நல்லா இருக்கும். தேவன் சொல்கிறேன், நான் வித்தியாசத்தை காமிக்க விரும்புகிறேன். சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களை முன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உன்னை வித்தியாசமாக நடத்துவார். நம்பு. எரேமியா 33 இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் நம்புறீங்களா? இது நமக்கு பொருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எரேமியா 33:6 இது இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறப்போ அவர்களுக்கு பொருத்தமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அவர்களுடைய சிறையிருப்பை எப்படி திருப்புவார், சூழ்நிலையை மாற்றுவார், இழந்ததை திரும்ப தருவார் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் சொல்கிறார். எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த வார்த்தைகளை வாசிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. 1 2 3 கோ. இதோ
நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அதை பற்றி ஒன்றும் சொல்லனாலும் வாசித்தாலே பெரிய விஷயம் அது. என்னங்க, வேறு எதுவும் இந்த செய்தியில் பிடிக்கலன்னா இந்த வார்த்தைகளை ஜஸ்ட் ஒரு 10 தடவை வாசித்தீங்கனாலே நான் நம்புகிறேன் சுகம் வந்துடும் உங்களுக்கு. சுகத்தை பெறுவீர்கள். வசனத்தினுடைய பவர் அது. சங்கீதம் 41:3, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஒருவேளை வியாதி படுக்கையில் இருக்கிறவள் இருப்பார்களானால் அவளை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். அவங்க கேட்க முடியலன்னா கூட அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கேட்கலாம். இதை, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அப்படியே விட மாட்டாரு, அதை மாற்றி போடுவீர்னா அந்த படுக்கையிலிருந்து எழும்ப செய்வீர், சுகமாக்குவீர். இது ஒரு சாம்பிள் தான், நிறைய வசனங்கள் இருக்கு. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் எத்தனை தடவை தேவனுடைய கட்டளை மீறி இருக்கிறோம் நாம, அவர் காயப்பட்டார் அதுக்காக. நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம மீறுதல், நம்ம பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அது ரொம்ப அக்கிரமம்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். நாம் பாவத்தை லேசாக எடுத்துப்போம். உலகத்தில் பாவத்தை வச்சு ஜோக் அடிப்பாங்க, ஆனால் அதெல்லாம் அக்கிரமம். இதற்காக இயேசு பெரிய ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிடுச்சு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. ஆக்கினை அடி தான் ஆக்கினைன்னு அர்த்தம், சஸ்டைஸ்மெண்ட். சமாதானம்னா ஷலோம். ஷலோம்னா வாழ்க்கையில் தேவைப்படுற எல்லாம், டோட்டல் வெல்பீயிங், சகலமும் இருப்பது, இருக்க வேண்டிய விதத்தில் இருப்பது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுன்னா நாம் நல்லா இருக்கிறதுக்கு அவர் அடி வாங்க வேண்டியதாயிடுச்சு. அதான் அர்த்தம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்ல சொல்லுங்க, இயேசுடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த ஏசாயா பகுதியை புதிய ஏற்பாடு சரீர சுகத்துக்கும் அப்ளை பண்ணுது, ஆவிக்குரிய சுகத்துக்கும் அப்ளை பண்ணுது. மத்தேயு 8:17 இதை சரீர சுகத்துக்கு அப்ளை பண்ணுறாரு. மத்தேயு 1 பேதுரு 2:24 ஆவிக்குரிய சுகத்தை வலியுறுத்துகிறார் பேதுரு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு. அப்போது இது வரைக்கும் நான் நிறைய வசனங்களை ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, வெறும் பழைய ஏற்பாடு தானே காமிச்சிங்க. அவங்க எப்படின்னா, பழைய ஏற்பாடு என்னமோ வேறு பைபிள் மாதிரியும், புதிய ஏற்பாடு வேறு பைபிள் மாதிரியும் அப்படி சொல்லுவாங்க சிலர். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்கள், ஒரே பைபிள் தாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஒரு ஹெல்ப்ஃபுல் ரூல் சொல்கிறேன் நான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு போதனை, பொதுவாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய போதனை புதிய ஏற்பாட்டில் அது இனி செல்லாது அப்படின்னு புதிய ஏற்பாட்டு சொல்லலைன்னா தொடர்ந்து செல்லும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை பற்றி புதிய ஏற்பாடு மாற்று கருத்து சொல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கருத்து தொடர்ந்து செல்லும். சில நேரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை குறித்து புதிய ஏற்பாடு அதை மாடிஃபை பண்ணும். அது இனி செல்லாது, அது கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் புதிய ஏற்பாடு. பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே புதிய ஏற்பாடு அப்படியே அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லலை, சிலதெல்லாம் மாற்றுது. பழைய ஏற்பாட்டில் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, இந்த உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்தார். அதில் ஒரு குரூப் சட்டத்திட்டங்களே இந்த ஃபுட் லாஸ்ன்னுவாங்க. என்ன கறி சாப்பிட்ணும், என்ன கறி சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ். நீங்கள் சும்மா என்ன கறி வேணால் சாப்பிட்டுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை பற்றின கேட்போம், நாளைக்கு என்ன பண்ணலாம். பழைய ஏற்பாட்டில் இருந்தீங்கன்னா முதல்ல லேவி ராபத்துக்கு போகணும், நாளைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல அங்கே கிளியர் பண்ணிட்டு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கனவுன்றலாம் கேட்க முடியும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அந்த லாஸ் எல்லாம், அந்த சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையே. அது எப்படிங்க? அது யார் நமக்கு பர்மிஷன் கொடுத்தா அதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு? யார் கொடுத்தான்னு சொல்கிறேன், இயேசுவே கொடுத்தாரு. இயேசு சொல்கிறாரு மார்க் 7:அதிகாரத்தில், அங்கே இயேசுடைய சீஷர்கள் மேலே இந்த பரிசேயர்லாம் கோச்சிக்கிறாங்க, இவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, இவங்க கரெக்டாக இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு சொல்கிறார், எப்பா நீ வெறும் இந்த வெளிப்புறத்திலே இருக்கிற, கையை கழுவுனானா, கரெக்டான பாத்திரத்தை யூஸ் பண்ணானா, கறியை சாப்பிட்டானா, அவர் சொல்லிட்டார். இயேசு சொல்லிட்டாரு, உன் வாய் உள்ளே போகிறது கிடையாது, வாயிலேருந்து வெளியே வர்றது தான் பிரச்சனை அப்படின்ட்டார்.
அதுவும் சொல்கிறப்போ ரொம்ப கொச்சையாக சொல்லிட்டாரு. சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக மார்க் 7ல் நீ என்ன சாப்பிட்டாலும் வாய்க்குள்ளே போகுது, தேவையில்லாதது வெளியே வந்துடுதுல்ல, அதான் சொன்னார். ஆனால் உன் வாயிலேருந்து வெளியே வர்ற அந்த அழுக்கு இருக்கே, அதுவும் இருதயத்திலேருந்து வருது. அதை பற்றி நீ யோசிக்கிறதே இல்லை. உன் வாயிலேருந்து வெளியே வர வார்த்தைகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. உன் இருதயம் எவ்வளோ தீமையினால் நிறைந்திருக்கிறதுன்னு யோசிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு கையை கழுவுனானா, ஒழுங்கான பாத்திரத்தை யூஸ் பண்ணானா, சரியான கறியை சாப்பிட்டனா, இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணு. நீ எது முக்கியம் என்றதை கவனித்து அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றாரு. அங்கே மார்க் ஒரு காமெண்ட் விடுகிறார். மார்க் 7:19, தமிழ் பைபிளில் கிளியராக வந்து தான் தெரில. மார்க் 7:19, இன் சேயிங் திஸ் ஜீசஸ் டிக்ளேர்ட் ஆல் ஃபுட்ஸ் கிளீன். இதை சொல்லுவதன் மூலமாக இயேசு எல்லா உணவுகளும் சுத்தம் என்று அறிவித்துட்டார். என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் போன்ட்டாராம் இயேசு. யாரு பர்மிஷன் கொடுத்தா பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்ட இந்த உணவை குறித்த சட்டத்திட்டங்களை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு தேவை இல்லை அப்படின்னு யார் பர்மிஷன் கொடுத்தான்னு கேட்டால் இயேசு பர்மிஷன் கொடுத்தார். என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் போன்ட்டு. எதை கவனிக்க வேணுமோ அதை கவனி. இந்த சட்டத்திட்டங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்ட்டாரு. நான் வந்துட்டேன், இப்போ சொல்லதெல்லாம் மாறுது அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் இது பர்மிஷன் கொடுக்க முடியாது, அவர் கொடுக்க முடியும். ஆனால் அவர் தான் சட்டத்திட்டங்களே எழுதினவர். இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வர்றப்போ கொஞ்சம் மாறுது. உதாரணத்துக்கு விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. தேவனுடைய ஜனங்களாக நீங்கள் ஆகணும்னா, நீங்கள் ஒரு யூதனாக பிறந்தீங்கன்னா உங்களை 8வது நாள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் புரஜாதியாராக இருந்துட்டு யூதன் ஆகணும், தேவ ஜனத்தில் சேர்ந்துக்கணும் அப்படின்னா கூட விருத்த சேதனம் கம்பல்சரி. அதுலேருந்து விதி விலக்கே கிடையாது. அவ்வளோ முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. இன்றைக்கி நமக்கு ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமாக இருக்குதோ அது மாதிரி அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் புதிய பாட்டுக்கு வர்றப்போ பவுல் வந்து கலாத்தியரில் இந்த விருத்த சேதனத்தை கட்டாயம் பண்ணுறவங்கள கடிந்து கொள்கிறார், திட்டி பேசுகிறாரு. கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது அப்படின்றாரு. புரஜாதியாருக்கு யாருமே கம்பல்சரி சொல்ல முடியாது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, கிறிஸ்துவ நம்பினா போதும் அப்படின்றாரு. ஒரு வேளை யாராவது இது கம்பல்சரின்னு சொன்னால் அவன் வேற சுவிசேஷத்தை பேசுகிறான், அவன் சபிக்க கடவன்றாரு. ஓவரா போகிறார் கலாத்தியரில். அப்போ இதெல்லாம் வந்து பாருங்க, சில மாற்றங்கள் வருது பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு. இந்த மாதிரி வர்றப்போ ஓகே, இப்போ புதிய ஏற்பாடு வந்துடுச்சு, மாறிடுச்சு, ஆகவே நம்ம இதை ஃபாலோ பண்ண அப்படி சொல்லலாம். ஆனால் சுகம்னு வர்றப்போ எதாவது மாறிடுச்சான்னு நான் கேட்குறேன். பழைய ஏற்பாடு எவ்வளோ சுகத்தை குறித்து வாக்கு பண்ணுது, புதிய ஏற்பாடு வந்து எங்கேயாவது இதெல்லாம் இனி செல்லாது, அல்லது இதை வேற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும், வேற மாதிரி எடுத்துக்கணும், இதெல்லாம் வந்து இனி அப்படின்னு சொல்லுதா? ஜனங்க தான் சொல்கிறாங்களே, புதிய ஏற்பாடு சொல்லலை. சொல்ல போனால் புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாடு சுகத்தை குறித்து போதித்த காரியங்களை கன்ஃபார்ம் செய்து. The New Testament confirms the Old Testament teaching on healing. It does not change or modify or annul it. பழைய ஏற்பாடு சுகத்தை குறித்து போதிக்கிறத புதிய ஏற்பாடு கேன்சல் பண்ணுறதும் இல்லை, மாற்றுறதும் இல்லை, செல்லாதுன்னு சொல்ல போனால் உறுதிப்படுத்துது, கன்ஃபார்ம் பண்ணுது. எப்படி உறுதிப்படுத்துது? 3 வழி சொல்கிறேன். 1, நிறைய சொல்லலாம், 3 சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வர்றப்போ இயேசு சுகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, அவர்கிட்ட சுகத்துக்கு வர எல்லாரையுமே சுகமாக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதை பார்க்குறப்போ. அவர்கிட்ட சுகத்துக்கு வர ஒருத்தரை கூட அவர் உனக்கு சுகம் கிடையாதுன்னு தள்ளிடல. அவர்கிட்ட சுகத்துக்கு வர ஒவ்வொரு நபரையுமே சுகமாக்குறார். ஒரே ஒரு இடத்துல தான் அவர் பெரிய அற்புதம் செய்ய முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொந்த ஊரில் நாசரத்தில். அதுக்கு காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஜனங்களுடைய அவிசுவாசம். ஆனால் அங்கே கூட சிலர் மேல் கையை வச்சு வியாதியிலேருந்து குணமாக்கினாராம். வாசித்து பாருங்க. அவருடைய பூலோக ஊழியத்தில் இந்த சுகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்தார். மத்தேயு 4:23-24 ஒரு சாம்பிளாக பார்க்கலாம் நீங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு நீக்கி சொஸ்தமாக்கினார். இந்த வசனம் வந்து அவருடைய ஊழியத்தையே சமரைஸ் பண்ணுது, சுருக்கப்படுத்தி சொல்லுது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் வெறும் போதிச்சாருன்னு கிடையாது, வெறும் பிரசங்கித்தாருன்னு இல்லை, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். 24ஆம் வசனம், அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை
சொஸ்தமாக்கினார். லூக்கு 4:40, லூக்கா 4:40 வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சாயங்கால நேரத்தில் நிறைய ஜனங்க அவர் தேடி வந்தாங்க சுகத்துக்கு. ஒவ்வொருத்தர் மேலேயும் கையை வச்சு சொஸ்தமாக்கினாராம். இயேசு மாறிட்டாரா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அதே இயேசு தான் அவர் சுகத்துக்கு இன்றைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டில் இது மாறிடவில்லை என்று சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு ப்ரூஃப், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய இந்த போதனையை கன்ஃபார்ம் செய்து தொடர்ந்து வலியுறுத்துது என்பதற்கு இன்னொரு ப்ரூஃப். இயேசு செய்தார்ன்றது மட்டும் இல்லை, அவருடைய சீஷர்களுக்கும் செய்யும்படி கட்டளையிட்டார். அவங்களும் தொடர்ந்து இந்த சுகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இயேசுடைய சீஷர்கள் இயேசு பூமியில் இருக்கிறப்பவே அவங்களும் ஊழியம் செஞ்சாங்க, அவங்களும் பிரசங்கம் பண்ணாங்கிறது மட்டும் இல்லை, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார்கள். இயேசு பரம்பேறின பிறகு அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து செய்தாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பேதுருவும் செய்கிறார், பவுலும் செய்கிறாரு. பேதுரு செய்கிறதெல்லாம் அப்போஸ்தலர் 3 ஒரு 10 12 வரைக்கும் வாசிக்கலாம், அல்லது பவுல் செய்கிறது அதுக்கப்புறம் வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரத்துலலாம் பவுல் எப்படி ஹீலிங்கும் செய்கிறாருன்றதை பார்க்கலாம். 3வது ஒரு ப்ரூஃப் என்னன்னா, நீங்கள் இந்த நிருபங்களை வாசிக்கிறப்ப கூட சரீர சுகத்தை பற்றி பெரிய போதனெல்லாம் இல்லை. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நிருபங்களில் அநேக நேரம் ஏதாவது தெளிவுபடுத்த வேண்டிய காரியத்தை தெளிவுபடுத்துவாங்க, போதிக்க வேண்டிய காரியத்தை போதிப்பாங்க. எங்கேயாவது இடக்கு முடக்கா சபை போகுதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு, கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, போதனை கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்களே ஒழிய சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்க மாட்டாங்க. நிருபங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள். அதனால தான் நிறைய சரீர சுகத்தை பற்றி அங்கே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி எந்த தர்க்கமும் கிடையாது. ஆனால் அங்கே கூட நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா சில காரியங்களை பார்க்கலாம். சரீர சுகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது நிருபங்கள். உதாரணத்துக்கு யாக்கோபு 5:14 வாசித்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ரட்சிக்கும்னா ரட்சிப்பு செத்தா பரலோகம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரட்சிப்புன்ற வார்த்தை பைபிளில் கான்டெக்ஸ்ட்டை வச்சு புரிஞ்சுக்கணும். சில இடங்களில் அர்த்தம் சுகம், தமிழ் பைபிள் ரட்சிப்புன்னு வருது, இங்கே ரட்சிக்கும்னு. சில ஆங்கில மொழி பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுகமாக்கப்படுவார்கள், பிணியாளியை சுகமாக்கும்னே வரும் அப்படியே. அப்போ அந்த 15ஆம் வசனத்துக்கு கவனிங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும், ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார்னா சுகமாக்குவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவத்துக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இருக்குது, பாவ மன்னிப்புக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. 16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அதெல்லாம் சரீர சுகத்தை பற்றிய ஒரு பகுதி பாருங்க. இதெல்லாம் அப்போ சரி போதும், இந்த வசனங்கள் போதும். இப்போதைக்கு நான் நிறைய வசனங்கள் காமிச்சிட்டேன். இதனுடைய அடிப்படை கருத்து என்னங்க? வேதத்தில் தேவன் சரீர சுகத்தை வாக்கு பண்ணுகிறார். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதில் அதை பற்றி சந்தேகம் வேண்டாம். இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லை, இதை நம்பணும். நீங்கள் விசுவாசம் அவசியம். சிலர் சொல்லுவாங்க, இல்லை அவசியம்லாம் கிடையாதுங்க, நம்முடைய விசுவாசம்லாம் அவசியம் கிடையாது, நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. கடவுள் யாருக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறாரோ கொடுக்குறாரு, சிலர் கொடுப்பார், சிலர் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் யாரு கண்டா, இது நம்ம விசுவாசத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுவாங்க. தப்பு. நம்ம தேவனிடத்தில் சுகம் பெறுறோமா இல்லையா என்பதில் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் எதையுமே தேவனிடத்திலிருந்து பெற முடியாதுன்னு யாக்கோபு 1:6-8 சொல்லுது. விசுவாசம் அவசியம். விசுவாசம் அவசியம் என்பதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இயேசுடைய அந்த சுகமாக்கும் ஊழியத்தையே பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு சுகமாக்கினப்போ சில காரியங்களை சொல்லுவார். சுகமாக்குறது மட்டும் இல்லாமல் சில பதங்களை சொல்லி சுகமாக்குவார் பாருங்க. அதை பார்த்தீங்கனாலே விசுவாசம் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு பதம் என்னன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எல்லாம் சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாவது சுகமாக்கிட்டு என்னன்னு சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னா, திரும்ப ரட்சித்ததுன்றத ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. சில கிறிஸ்தவங்க ஃபுல்லாக ஆவிக்குரிய மேகங்களில் மிதங்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் ரட்சிப்பினாலே ஆவிக்குரிய அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை, ரட்சிப்புன்ற வார்த்தை பைபிளில் ரொம்ப விரிவான அர்த்தத்தோடு பயன்படுத்தப்படுது. கான்டெக்ஸ்ட் டிட்டர்மின்ஸ் த மீனிங்.
இந்த கான்டெக்ஸ்ட்லாம் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னா உன்னுடைய விசுவாசம் உனக்கு சுகத்தை கொண்டு வந்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்குச்சுன்றார். ஆனால் அதில் வாசிக்கிறப்பெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆக்சுவலாக இயேசுடைய வல்லமை தானே அவங்கள சுகமாக்குச்சு. இயேசு தானே சுகமாக்குனாரு. இப்போ ஏன் இவர் இப்போ நான் அதை சொல்கிறேன்னா எப்படி சொல்லியிருப்பேன், நான் இயேசு கிடையாது, ஆனால் இயேசுவை பற்றி நான் எழுதுறேன்னா இயேசுனுடைய இரக்கமும் அந்த வல்லமையும் அவர்களை சுகமாக்குச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசு எப்படி சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனை முறை அந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, வேணுக்குன்னே விசுவாசத்தை வலியுறுத்துறாரு. அவருக்கு தெரியும் அவருடைய வல்லமை தான் சுகமாக்குச்சுன்னு, அவருடைய இறக்கம் தான் இதுக்கு காரணம்னு. ஆனால் அதை வலியுறுத்த விரும்பல அவர். அதுக்கு பதில் என்னத்தை வலியுறுத்துறாரு, உன் விசுவாசம் அப்படின்றாரு. உன் விசுவாசத்தில் முக்கிய பங்கு இருக்குதுல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனை பேர்ட்டு இதை சொல்கிறாரு. உதாரணத்துக்கு அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க் 5ஆம் அதிகாரத்தில், அல்லது கண்ணு தெரியாத பர்த்திமேயு லூக் 18ஆம் அதிகாரத்தில், அல்லது அந்த 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி குணமாயிட்டு திரும்ப வரான் இல்லையா. ஒரு முறை 10 குஷ்டரோகி இயேசுகிட்ட வந்தாங்க லூக்கா 17ஆம் அதிகாரத்தில். 10 பேரையும் குணமாக்கிட்டாரு. ஆனால் ஒருத்தன் மட்டும் திரும்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸோ அந்த பதத்தை பார்த்தீங்கன்னா விசுவாசத்துடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். விசுவாசம் முக்கியம், அவசியம். இன்னொரு பதத்தையும் பயன்படுத்துகிறார் இயேசு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. மத்தேயு 9:29 அந்த 2 கண்ணு தெரியாத மனிதர்கள் இயேசுகிட்ட வராங்க. அவங்கள சுகமாக்குறாரு. கண்ணை தொட்டுட்டு சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதை பார்க்குறப்ப. அவங்க விசுவாசிக்கிறாங்க பாருங்கள், இயேசு குணமாக்க முடியும், வல்லவர், நல்லவர் விசுவாசிக்கிறாங்க. இதை அவர் சொல்லி காமிக்கிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு நடக்க போகுது போ. என் வல்லமையின்படி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம், சொல்ல. என் இரக்கத்தின்படி உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கலாம், சொல்ல. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. வேணுக்குன்னே நாம் நினைக்காத ஒரு காரியத்தை எடுத்து நினைக்க வைக்கிறார். நாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரியத்துக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்குறார். அவருக்கு தெரியும் நம்ம கோட்டை விட்டுருவோன்னு. இதை இயேசுடைய இறக்கம், இயேசுடைய வல்லமை, அவர் யாருக்கு செய்கிறாரோ செய்கிறாரு, இதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு நாம். ஆனால் வேணுக்குனே பாதி இடங்கள் மேலே நீங்கள் அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரியை ட்ராக் பண்ணி பாருங்கள். ஒரு லிஸ்ட்டை போடுங்க, எங்கெங்கே ஜனங்களை குணமாக்குனார் லிஸ்ட்டை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, பாதி இடத்துக்கு மேலே அந்த ஒரு நபருடைய விசுவாசத்தை சுட்டி காண்பிக்கிறார் இயேசு. இன்னொரு பதம் இயேசு பயன்படுத்துகிறாரு, அது என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சிலர் என்ன சொல்கிறாங்க, சுகத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்போ அப்படின்றாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. அவர் யார் சுகமாக்க விரும்புகிறாரோ சுகமாக்குவார். அதுக்கும் நமக்கு விசுவாசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. தப்பு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 அங்கே அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக சுகத்தை நாடுகிறார். அப்போ அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, உம்மால முடியும்னா அப்படின்றாரு. இயேசு சொல்கிறாரு, என்னால் முடியுமான்றதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லைப்போ அப்படின்றாரு. உன்னால் விசுவாசிக்க முடியுமா? அந்த தகப்பன் சொல்கிறார், ஆண்டவரே உம்மால முடியும்னா என் மகனை, என்னால் முடியுமான்ற பேசிகிட்டு இருக்காத, உன்னால் விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பைபிளில் பொதுவாக எல்லாம் கூடும்னு யாரை பற்றி பேசும் பைபிள்? தேவனை பற்றி. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஆனால் இங்கே இயேசு என்னன்னு சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்? விசுவாசிக்கிறவன் இந்த தேவனை விசுவாசிக்கிறான். கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்ற இந்த தேவனை விசுவாசிக்கிறதுனால அவனுக்கும் எல்லாம் கூடும். அப்போ இயேசுடைய இந்த சுக ஊழியத்தை பார்த்தீங்கனாலே விசுவாசம் இதில் எவ்வளோ முக்கியம் அவசியன்றதை புரிஞ்சுப்பீங்க. அவருடைய சுகத்தை அதிகமாக நம்ம பெறணும்னா நம்ம விசுவாசிக்கணும். இயேசு மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லையும் இதை பார்க்கலாம். நீங்கள் யாக்கோபு 5 நான் ஏற்கனவே வாசித்தேன் அந்த வசனம், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. 15ஆம் வசனம் யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சில நேரம் அந்த நபருக்கு விசுவாசம் குறைவாக இருக்குது. அட்லீஸ்ட் ஜெபிக்கிறவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பவுல் ஒரு இடத்துல பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போஸ்தலர் 14 மும்முரமாக பிரசவம் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு கூட்டத்தில் ஒரு ஆளை பார்க்குறாரு. பிறப்பிலிருந்து நடக்க முடியாத ஒரு ஆள். ஆனால் அவர் என்னமோ தெரில, பவுலுக்கு ஒரு பிரசவத்தின் நடுவில் அந்த ஆளை பார்க்குறப்போ
சுகம் பெறத்துக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு கண்டு பிரசங்கத்தை நிறுத்திட்டு எழுந்து நில் அப்படின்றார் அந்த ஆளை பார்த்து. அப்போஸ்தலர் 14:9 ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். திரும்ப ரட்சிப்புன்னு வந்துருச்சு வார்த்தை. சுகத்துக்கு ஏற்ற விசுவாசம், அப்படிதான் வாசிக்கணும். சுகத்துக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் பவுல். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இப்போ பவுலும் பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிருக்காரு. அதில் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் நல்லா வந்துருச்சுன்றதை கண்டு பிரசங்கம் நிறுத்திட்டு அவன்கிட்ட மட்டும் பேசுறார், நீ எழுந்து நீ ரெடி இதை பெறது அப்படின்னு. எப்படி பாருங்க, விசுவாசம் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. வேதத்தின்படி ஒத்தே வராது. விசுவாசம் அவசியம். எல்லாம் சொல்லுங்க விசுவாசம் அவசியம். எல்லாம் சொல்லுங்க விசுவாசம் முக்கியம். அப்போ தேவன் வாக்கு கொடுத்துட்டார், ஆனால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகும். அப்போ இந்த வேதத்தினுடைய போதனையை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். அது என்னென்னா, சில நேரம் சிலர் சுகத்தை அதிகமாக பெறாததுக்கு காரணம் என்னென்னா விசுவாசிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். நான் சொன்ன வார்த்தைகளை தயவுசெய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. சில நேரம், ரொம்ப ஜாக்கிரதையாக சொன்னேன் நான், சில நேரம் சிலர் சுகத்தை பெறாததுக்கு காரணம் விசுவாச குறை. இந்த மேட்டர்லேயும் 2 தவறான எக்ஸ்ட்ரீம் போயிடலாம். சிலர் உடனே இந்த மாதிரி போதனையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, யாராவதுக்கு சுகம் இல்லைன்னா வியாதிப்பட்டு கிடக்கிறாங்க, அல்லது ஏழ்மைத்தனத்தில் தவிக்கிறாங்க, அல்லது வாழ்க்கையில் தோல்வி பெற்றாங்க அப்படின்னா உடனே என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, விசுவாச குறை அவங்கள்ட்ட, விசுவாசம் இல்லை, அதான் அவங்கள்ட்ட என்னமோ தப்பு இருக்குது, என்ன தப்பு செஞ்சுருப்பானோ அப்படின்வாங்க. உடனே மைண்ட் அப்படி ஓடும் சிலருக்கு. ஆனால் அது ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். நான் அதுக்கு தான் என்னென்னு சொன்னேன், சில நேரம் சிலருக்கு காரியங்கள் ஒழுங்காக போகாதது காரணம் விசுவாச குறை. எல்லா நேரமும் சொல்ல, சிலர் அப்படி சொல்லுவாங்க, யார் வியாதிப்பட்டு கிடக்கிறாங்களோ, யார் வாழ்க்கையில் தோல்வி பெற மாதிரி இருக்கிறாங்களோ, ரொம்ப ஒரு நிலையில் இருக்கிறாங்களோ, உடனே அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, அவங்க சரி கிடையாது, இப்படி என்னமோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இப்படி நடந்தது, இப்படி 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 உலகம் அப்படி தான் பேசும் பாருங்க. நாம் அப்படி பேசக்கூடாது, நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரம் அது காரணம், ஆனால் எல்லா இடத்துலையும் அது காரணம்னு சொல்ல முடியாது. இது எப்படி இருக்குன்னா பாருங்க, சில நேரம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் நாம் தாறுமாறாக ஓட்டுறது, அது உண்மைதான். சில நேரம் ஆக்சிடென்ட் நம்ம தப்பு, அது உண்மை. ஆனால் அதுக்குன்னு எல்லா நேரத்துலையும் ஆக்சிடென்ட் நம்ம தப்புன்னு ஒன்றும் உண்மை கிடையாது. சில நேரம் நம்ம கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், ஆனாலும் சில நேரம். அப்போது எப்போ நாம் தப்பு, எப்போ விசுவாச குறை, எப்போ இல்லைன்றதை நிதானிக்கக்கூடிய ஞானம் தேவை. ஒரு கூட்டத்தார் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வாழ்க்கையில் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி மட்டமாக பார்க்குறது, அவங்கள்ட்ட விசுவாசமே இல்லைன்ற மாதிரி, அப்படி ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கிறாங்க இன்னொரு கூட்டம். இவங்க எப்படின்னா விசுவாசத்துக்கும் சுகத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற ஆட்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒன்று தான் இருக்குது, விசுவாசத்துக்கும் சுகத்துக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது, சுகம் இல்லையா உன்ட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க இப்படி சொல்கிறது தப்பு, ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க, இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, உன் விசுவாசத்துக்கும் கடவுள் உனக்கு சுகத்தை தரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் யாருக்கு சுகத்தை தர விரும்புகிறாரோ அவர் தருவார், அது அவருடைய முடிவு, அவருடைய சித்தம். இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சிலருக்கு சுகம் கிடைக்கும், சிலருக்கு வியாதி கிடைக்கும், யாரு கண்டா எப்படி வேணால் போகலாம். இதில் நம்ம விசுவாசம்லாம் கணக்கில் எடுக்கப்படாது, அதுவும் தப்பு. சில நேரம் சிலருக்கு சுகம் இல்லாததுக்கு காரணம் விசுவாச குறை. இது எப்போ இதுதான் பிரச்சனைன்னு நிதானிக்கக்கூடிய ஞானம் தேவை. ஞானம் இல்லைன்னா எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கு தாழ்மை தேவை. சிலர் கேட்பாங்க இந்த மாதிரி போதிக்கிறப்போ, அப்போ ஏங்க இவங்களுக்கு சுகம் வரல, ஏங்க அவங்களும் தானே நம்பினாங்க, அவங்களும் தானே நல்லா கர்த்தரை சேவிச்சாங்க, அவங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முக்கால்வாசி நேரம் அந்த மாதிரி கேட்குறப்போ சில நேரம் எனக்கு எதாவது பதில் சொல்ல முடியுது, ஆனால் முக்கால்வாசி நேரம் பதில் சொல்ல முடியல, எனக்கு தெரியலங்கன்னு சொல்லுவேன். அதுதான் உண்மை, எனக்கு தெரியல, நான் கடவுள் கிடையாது, எனக்கு தெரியல. எனக்கு தெரியலன்றது நல்ல வார்த்தைகள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பிரசங்கியாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வார்த்தை தான் அது. ஏன்னா பொதுவாக பிரசங்கியாருக்கு விஷயம் தெரியணும். ஒன்றுமே தரலன்னா இங்கே மேடையில் இருக்கவே கூடாது, முடியாது, சரிங்களா? ஆனால் நிறைய விஷயம் தெரியுன்றதுக்காக எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கவும் கூடாது. நாம் ஒன்றும் கடவுள் ஒன்றும் கிடையாது. சில காரியங்கள் நமக்கும் தெரியாது. ஏங்க அந்த குறிப்பிட்ட நபருக்கு நடக்கலை, எங்களுக்கு தெரிலங்க, எல்லாமே எனக்கு தெரியாது. அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?
உங்களுக்கும் தெரியாது. சிலதெல்லாம் நமக்கு தெரியாது, அவ்வளோதான். தெரியாதுன்னு விட்டுட்டு போயிடணும். ஒரு நாள் தெரியும். ஆனால் சிலது தெரியாதனால ஒன்றுமே தெரியாதுன்னு கிடையாது. நமக்கு சில காரியங்கள் தெரியும். விசுவாசம் அவசியம். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள் இயேசு சொல்லிட்டாரு, விசுவாசித்தால் நடக்கும். அப்போ இதுதான் உண்மை. இதுக்கு மாறாக சில இண்டிவிஜுவல் கேசஸ் நடக்கிற மாதிரி தெரிஞ்சா அது எனக்கு புரியல. எனக்கு எல்லாம் புரியணும்னு அவசியம் கிடையாது. சத்தியம் தான். ஆனால் அது புரியாதனால விசுவாசிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது, விசுவாசம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு முடிவுக்கு வர்றது தப்பு இல்லையா? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால ரோட்டில் ஓட்டாமலே இருந்துருவீங்களா நீங்கள்? என்னங்க, ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதுனால ஃப்ளைட்டில் போகாமலே இருந்துருவீங்களா? அதில் மட்டும் ஏறி போகிறோம்ல. ஆனால் சிலர் இவங்களுக்கு நடக்காதனால தான் நான் நம்பலை இதெல்லாம் அப்படின்றது. இது எப்படி நியாயமாகும்? விசுவாசம் அவசியம், நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த அவங்களுக்கு நடக்கலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்திக்கிட்டு நாம் இந்த ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது. சரீர சுகம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த சுகம் இல்லாதனால எவ்வளோ கெடுது சொல்கிறாங்க. நாட்டினுடைய ஜிடிபியே நிறைய பேர் வியாதிப்பட்டு கிடக்கிறதுனால குறைஞ்சிருக்குதுன்னு. எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் இருந்தால் நல்லா வேலை செய்யலாம். நாட்டினுடைய அந்த ஜிடிபியே எங்கேயோ போயிடுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுகம் இருந்தால் தேவனுக்காக நல்ல ஊழியம் செய்யலாம், நல்ல காரியங்களை செய்யலாம் தொடர்ந்து. சுகம் ஒரு நோக்கத்துக்காக தேவன் கொடுக்குறார். எனக்காக நீ வாழ அப்படின்றாரு. சும்மா உட்காந்துக்கிட்டு நாளெல்லாம் டிவி பார்க்கறதுக்காக சுகம் கொடுக்கல. அவர் என் நோக்கத்தையும் என் திட்டத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்று அப்படின்றாரு. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு சுகம் ஒரு அடிப்படை தேவை பாருங்க. அப்போ இதை நாம் நம்புவோம். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தடையாக இருக்க வேண்டாம் அதெல்லாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த தடை இருக்கு பாருங்க. நம்புறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதாவது தேவன் நமக்கு சுகத்தை கொடுப்பார், சுகமாக்குவார் நம்புறது ரொம்ப ஈஸியாக இருக்க மாட்டேங்குது சில நேரம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆகவே அடுத்த சில நேரத்தில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், சில கேள்விகளை நானாக எழுப்பி பதில் சொல்ல விரும்புகிறேன். ஜனங்களுக்கு இருக்கிற சில கேள்விகள். ஏன்னா சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் அப்படியே நம்ம பாட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டே நம்பாமல் இருப்போம். அப்போது ஒரு அடிப்படையாக சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ப முடியும். அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கலாம். நம்ம சில கேள்விகளை எழுப்பி பதில் சொல்லலாம். ஜனங்களுக்கு இந்த விஷயம் வர்றப்போ என்ன மாதிரி கேள்விகள் இருக்குது? ஒரு சின்ன கேள்வியை முதல்ல கேட்டு தொடங்குறேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய கேள்வி. சின்ன கேள்வினா முதல்ல என்னென்னா, சிலருக்கு என்ன ஒரு கேள்வினா, எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் சுகமாக்க முடியுமா? ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க, டாக்டருங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க, பிரச்சனை என்னன்னே தெரியாதுன்ட்டாங்க, இதை சரிப்படுத்துறதுக்கு எந்த மருந்தும் உலகத்திலே இல்லைன்ட்டாங்க, இது ரொம்ப ரிவர்ஸ் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுச்சுன்றாங்க, இதிலிருந்தெல்லாம் தேவன் குணமாக்க முடியுமா? எவ்வளோ மோசமான ஒரு நிலையிலிருந்தும் தேவன் சுகமாக்க முடியுமான்ற கேள்வி சிலருக்கு இருக்குது. பதில் என்னங்க? அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஏங்க, உங்கள் டாக்டர் வேற, அவர் வேறங்க. உங்கள் டாக்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். டாக்டர்கள் எல்லா டாக்டருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆஸ்பத்திரிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவங்கெல்லாம் கூட தேவன் நமக்கு கொடுத்த ஈவுகள் தான். ஆனால் டாக்டர் வேற, அவர் வேறங்க. ஜனங்க என்னென்னா டாக்டருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே முடியுன்ற மாதிரி சிலர் நினச்சிட்டு இருக்காங்க. சில நேரம் டாக்டர் கைவிரிச்சிருவாங்க. நாள் கணக்காக வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன்னே தெரில அப்படின்ட்டுவாங்க. அதை கேட்குறப்போ சில ஜனங்க என்ன சொல்லுவாங்க, என்னத்த டாக்டர் ஒன்றும் தெரியாதுட்டா. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க. அந்த டாக்டருக்கு எல்லாம் தெரியும்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் தெரியணும்னு நம்ம எப்படி நினைக்கலாம்? பாருங்க, இது கடவுள் படைத்த சரீரம். இதை மனுஷன் முழுசாக அறிஞ்சிக்க முடியாது. வருஷ கணக்காக படிக்கிறாங்க டாக்டருங்க. நான் சொல்கிறது பெஸ்ட்டு. சில டாக்டருங்க மேபி ஒழுங்காக படிக்காதனால தெரியாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சிலர்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான டாக்டருங்க, வருஷ கணக்காக படித்து எக்ஸ்பர்டீஸ், இதில் ஸ்பெஷலிஸ்ட், அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவங்களே எங்களுக்கு இது தெரியாது, இது பண்ண முடியாது அப்படின்ட்டுவாங்க. அது ஏன்னா சரீரம் கடவுள் படைச்சதுங்க. சரி, மனுஷன் படைச்சதை மனுஷன் முழுசாக அறிஞ்சிக்கலாம், முழுசாக சரிப்படுத்தலாம். இந்த ஸ்பீக்கர்லாம் மனுஷன் படித்தது. மனுஷன் படைச்சது நிறைய இருக்குது இந்த உலகத்தில். மனுஷன் படைச்சதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டதுன்னா அதை அவன் சரி பண்ண முடியும். அவனுக்கு அது அக்கு வர ஆணி வர எல்லாமே மனுஷனுக்கு. ஏன்னா மனுஷன் தான் படித்தான். ஆனால் என் சரீரத்தை, உங்கள் சரீரத்தை தேவாதி தேவன் படைச்சாரு. இது மனுஷன் படைச்சது கிடையாது. இதனுடைய ஒரு செல்லை
நூற்றுக்கணக்கான வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதை ஃபுல்லாக அறிஞ்சிக்கல. தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ், அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி, இது வந்து அற்புதமான ஒரு படைப்பு. இது எவ்வளோ படித்தாலும் இதை முழுசாக அறிஞ்சிக்கவே முடியாது. தேவன் படைச்சதெல்லாம் அப்படிதான். இதை முழுசா அறிந்தவர் ஒருத்தர் தான் தேவன். இதை முழுசா சரி பண்ணக்கூடியவர் ஒருத்தர் தான் தேவன். அது உங்க டாக்டரை அவரையும் ஒப்பிடாதீங்க. உங்க டாக்டர் ஒரு அளவுக்கு கொண்டு போவார் அவர், அதற்காக நன்றி. ஆனால் அவர் கை விரிக்கிறப்போ ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரால் எல்லாம் முடியும். முடியாதுன்னு டாக்டர் சொல்றப்போ அவரால் முடியும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான், டாக்டர் முடியாதுன்னு சொல்றப்போ தேவன் முடியும்னு சொல்லுகிறார். டாக்டர்கள் நான் விரோதிச்சுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ஆனால் தேவன் வேற. அவர் மனுஷன் அல்ல, அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அது ஒரு பெரிய கேள்வி இல்லை, சின்ன கேள்வி தான். ஏன்னா முக்காவாசி பேருக்கு தெரியும் தேவனால் எல்லாம் கூடும். நிறைய பேருக்கு ஒரு சிக்கலான கேள்வி எதுவாக இருக்குன்னா, சுகம் வந்து தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தமா? சரி, அவரால் முடியும், ரைட்டு. செய்ய விரும்புகிறாரா? ஆனால் நினச்சா செஞ்சிருவார். ஆனால் செய்ய விரும்புகிறாரான்றது தான் நிறைய பேருக்கு டவுட்டு. என்ன சுகமாக்க தேவன் விரும்புகிறாரா? இது அவருக்கு முக்கியமா? என் சரீர நலன் அவருக்கு முக்கியமா? நான் சுகமாகிறது அவருக்கு முக்கியமா? என்னை சுகமாக்க விரும்புகிறாரா? இது அவருடைய சித்தமான்றது இன்னொரு சிக்கலான கேள்வி. இது ஏன் நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுதுன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் பார்க்குறப்போ எவ்வளோ ஆஸ்பத்திரிகள் இருக்குது, எவ்வளோ ஜனங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூட்டமாக இருக்குது, எவ்வளோ ஜனங்க அவதிப்படுறாங்க. அப்போ உலகத்தில் இவ்வளோ பேர் வியாதிப்பட்டு கிடக்கிறப்போ நமக்கு எப்படி தோணுதுன்னா, எப்படிங்க இது கடவுளுடைய சித்தம்னு சொல்கிறீங்க? அப்போ ஏன் இவ்வளோ பேர் வியாதிப்பட்டு கிடக்கிறாங்க? கடவுள் உண்மையிலே குணமாக்க விரும்புகிறாங்க, அப்போ ஏன் இவ்வளோ பேர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க? இப்போ இதை பார்க்குறப்போ இது வந்து இவருடைய சித்தம் இல்லைன்ற மாதிரி நம்ம முடிவுக்கு வந்துடலாம் ஈஸியாக. ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தை பார்த்து தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்ள முடியாது. தற்காலிகமாக இப்போ இருக்கிற நிலையை பார்த்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் இங்கே போகணும். தேவனுடைய சித்தத்தை எங்கே தெரிஞ்சுக்கணும்? உலகத்தை பார்த்து கிடையாதுங்க, இங்கே பார்க்குறப்போ கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பைபிளே 4 பிரிச்சிடலாம், 4 கட்டமாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து சிருஷ்டிப்பு, அதாவது முதல் 2 அதிகாரம். அதுக்கப்புறம் வீழ்ச்சி, மனுஷன் பாவத்தில் விழுந்தான், அது 3ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு வர வரைக்கும்னு வச்சுக்கோங்க, அல்லது மீட்பு வர வரைக்கும். நிழலாட்டமாகவோ அல்லது நிஜமாகவோ, பழைய ஏற்பாட்டிலே மீட்புலாம் வந்துடுது. 4 கட்டமாக பிரிச்சிடலாம். சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, அப்புறம் மீட்பு. அதாவது இயேசு வந்து பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார், விழுந்து போன நிலையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். 4வது மகிமைப்படுத்துதல். ஆங்கிலத்தில் சொன்னால் இப்படி சொல்லலாம், கிரியேஷன், ஃபால், ரிடம்ஷன், குளோரிஃபிகேஷன். சரிங்களா? தேவன் உலகத்தை ஒரு விதமாக படைக்கிறார், மனுஷனால் கெடுதது, விழுது. இயேசு வந்து நம்மளை மீட்டெடுக்கிறார், ரிடம்ஷன், மீட்பு. அப்புறம் அந்த மீட்பை ஒரு நாள் பூரணப்படுத்துகிறார், பர்ஃபெக்ட் ஆகிறார். அது பேர் தான் மகிமைப்படுத்துதல். அப்போது பைபிளை வாசிக்கிறப்போ இந்த 4 கட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. அதாவது தேவனுடைய பூரண சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் ஏன் சொன்னா, தேவனுடைய பூரண சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா தேவன் எப்படி தொடங்கினார், தேவன் எப்படி முடிக்க போறார் என்பதை பார்க்கணும். வெறும் நடுவில் இருக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு திரைப்படத்தை பார்க்குறப்போ கூட நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன புரியும்? எப்படி தொடங்குச்சு எப்படி முடியுதுன்னு பார்க்காம வெறும் நடுவில் பார்த்துட்டு முடிவுக்கு வரக்கூடாது. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி தேவனுடைய சித்தத்தை குறித்து அப்படி தான் முடிவுக்கு வராங்க. பாருங்கள் உலகம் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி சொல்கிறீங்க நீங்கள் தேவனுடைய சித்தம் வந்து சுகமாக்குறதுன்னு? பைபிளில் பாருங்கள் இந்த வசனம் இருக்குல்ல, எப்படி சொல்கிறீங்க நீங்கள் தேவனுடைய சித்தம்? நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, முதல் 2 அதிகாரம் வாசித்தீங்களா? கடைசி 2 அதிகாரம் வாசித்தீங்களா? ஒன்றும் இல்லை, பைபிளில் நிறைய பேர் என்னென்னத்தையோ வாசிச்சுட்டு இருக்காங்க. முதல் 2 அதிகாரத்தையும் வாசிக்கல, கடைசி 2 அதிகாரத்தையும் வாசிக்கல. இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா அதுதான் தேவனுடைய பூரண சித்தத்தை வெளிப்படுத்துது. இந்த வியாதின்றது எப்போவுமே இருந்ததா? கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? தேவன் உலகத்தை படைக்கிறப்போ வியாதி இருந்ததா? நான் கேட்குறேன், தேவன் உலகத்தை படைத்தப்போ எந்த நாள் அன்றைக்கு வியாதியை படைத்தார்? 2வது நாள் படைச்சாரா, இல்லை அந்த 5வது நாள் படைச்சாரா? on which day did he create sickness? அவர் வியாதியை உண்டாக்கவில்லையே. ஒரு அழகான உலகத்தை உண்டாக்குனார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அழகான உலகத்தை உண்டாக்குறாரு, சரீர பிரகாரமான உலகத்தை உண்டாக்குறாரு, நம்மையும் உண்டாக்குறாரு. வெறும் ஆவியா உண்டாக்கல, ஆவி ஆத்துமா சரீரமாய் உண்டாக்கி அவர் படைத்த உலகம் அழகானது நன்மையானது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுது.
அவர் படைச்ச உலகத்தை பார்த்து 1ஆம் அதிகார முடிவில் தேவன் என்ன சொல்றாரு? இது மிகவும் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் நல்லது. சரீர பிரகாரமான பொருளாதார உலகம் நல்லது, மிகவும் நல்லது. இதுல மனுஷன் சரீரத்தோடு இருக்கிறது மிகவும் நல்லது. வியாதி இல்லாத உலகத்தை பார்த்து மிகவும் நல்லதுன்னு சொன்னாரு. தேவனுக்கு எது தரமா ரொம்ப நல்லது? அவரை பொறுத்த வரைக்கும் வியாதி இல்லாத உலகம், வியாதி இல்லாத உலகம். அப்படிதான் இருந்தது உலகம். அதுக்கப்புறம் தான் கெட்டுது. 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் இயேசு வந்து மீட்டு எடுக்கிறார். கடைசிக்கு வந்துருங்க. கடைசி 2 அதிகாரத்திலையும் வாசித்தீங்கன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் 2 அதிகாரம் மாதிரியே இருக்கு. வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, அழுகை இல்லாத, துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத உலகத்துக்கு நம்மளை கொண்டு போறார் தேவன். அல்லது அந்த உலகத்துக்கு இங்கே கொண்டு வர்றாரு. வெளிப்படுத்தல் 21 நீங்கள் வாசிக்கலாம். அதை 4ஆம் வசனத்தில் யோவான் சொல்கிறார், புதிய வானம் புதிய பூமியை கண்டேன், அதில் வந்து மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுறுதலும் இல்லை, வேதனையும் இல்லை, முந்தினவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய பூரண சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா தொடக்கத்தை பாருங்கள், முடிவை பாருங்கள். தேவன் எப்படி படைச்சாருன்னு பாருங்கள், எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் முடிக்கிறாருன்னு பாருங்கள். அது என்னத்தை வெளிப்படுத்துது? தேவனுடைய பூரண சித்தம் என்ன தெரியுமா? வியாதி இல்லாத உலகம். வியாதியே இருக்கக்கூடாது, மரணமே இருக்கக்கூடாது, துக்கமே இருக்கக்கூடாது, வலியே இருக்கக்கூடாது, வேதனையே. இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ எப்படி எல்லாம் மாறிச்சு? எப்படி உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா 3ஆம் அதிகாரத்தில் தான் எல்லாம் மாறிச்சு. எப்படி ஆச்சு? மனுஷன் பாவம் செஞ்சான். மனுஷன் பாவம் செஞ்சதுனால தான் வியாதி உலகத்துக்குள்ளே நுழைஞ்சது. அப்போ வியாதிக்கு காரணம் சொல்லணும்னா தேவன் கிடையாது, பிசாசு, பாவம். 2 காரணம். இதில் பெரிய காரணம் வந்து பாவம். மனுஷன் பாவம் செய்யலைன்னா பிசாசுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் வியாதிக்கு கடவுளை தான் பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. கடவுள் ஏன் அப்படி பண்ணுறார்? கடவுள் வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். மனுஷன் பாவம் செஞ்ச பிறகுதான் வியாதி நுழைஞ்சது, ஏழ்மத்தனம் நுழைஞ்சது, குடும்ப பிரச்சனை நுழைஞ்சது, எல்லா விதமான பிரச்சனையும் நுழைஞ்சது. பாவம் அவ்வளோ மோசமான ஒன்று. பாவம் என்னது? பாவம்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் கடவுளை வேண்டாம் என்று தள்ளுவது தான் பாவம். கடவுளை அங்கீகரிக்காமல் போவது தான் பாவம். கடவுளை கனப்படுத்தாமல் இருக்கிறது தான் பாவம். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருப்பது தான் பாவம். கடவுள் சொல்கிறபடி நான் நடக்க தேவையில்லை, நான் என் வழியில் போய்ப்பேன், எனக்கு தெரியும் எப்படி வாழ்கிறதுன்னு, யாருக்கு நான் பதில் சொல்ல முடியாது, என் இஷ்டப்படி நான் செய்வேன் வாழுவேன்னு சொல்கிறது தான் பாவம். அதான் செஞ்சாங்க ஆதாம் ஏவாள். அது ரொம்ப முரட்டாட்டம், அது ஒரு அக்கிரமம், அது ஒரு பெரிய மோசமான ஒரு காரியம். அது நாம் நினச்சிக்கிறோம் அது லேசான காரியம், ரொம்ப மோசமான காரியம். அதனால தான் மோசமான விளைவுகளை கொண்டு வந்தது. பாவத்து நிமித்தமாக மரணம் வந்தது, வியாதி வந்தது, எல்லா தீமையும் நுழைஞ்சிருச்சு. ஆனால் தொடக்கத்தை பாருங்கள், முடிவை பாருங்கள். தேவனுடைய சித்தம் என்னது? சுகம் வந்து தேவனுடைய சித்தமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடக்கத்தை பாருங்கள், முடிவை பாருங்கள். அது ஒரு ப்ரூஃப். இன்னும் 2 ப்ரூஃப் கொடுக்குறேன். சுகம் வந்து தேவனுடைய சித்தமான்ற கேள்விக்கு 3 பதில் கொடுக்குறேன் நான். ஒரு பதில் ஏற்கனவே கொடுத்துட்டேன். 2வது பதில், சுகம் வந்து தேவனுடைய சித்தமான இந்த கேள்வியை இன்றைக்கி நிறைய பேர் எழுப்புறாங்க. ஆனால் இதே கேள்வியை ஆக்சுவலாக ஒரு மனுஷன் தேவனையே பார்த்து கேட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேள்வி எழுப்புறாங்க, சுகம் வந்து தேவனுடைய சித்தமா இல்லையா? இஸ் ஹீலிங் த வில் ஆஃப் காட்? நிறைய கேட்டுட்டு தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே கேள்வியை கடவுளையே பார்த்து ஒரு மனுஷன் கேட்டான். காமிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம். இயேசு கடவுள் தானே. இயேசுவை ஒரு மனுஷன் இந்த கேள்வியை அப்படியே கேட்டான் இயேசுவை பார்த்து. 8ஆம் அதிகாரத்தில் இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து கீழே இறங்கி வராரு. திரளான கூட்ட ஜனம் அவரை நோக்கி வருது. அதில் ஒரு குஷ்டரோகி ஃபர்ஸ்ட் வரான். மத்தேயு 8:2 குஷ்டரோகி அவருக்கு முன்பாக பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அதே மாதிரி தான் இருக்கு கேள்வி. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் என்ன சொல்ல வரான்? ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உம்மால் முடியும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வல்லவர், ஆனால் உமக்கு சித்தமானால் நீர் செய்ய ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரில அவருக்கு சித்தமானு. அவனுக்கு சந்தேகம் இருக்கு. நீர் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் சித்தமானால் நீர் செய்யும், உமக்கு சித்தமானால். அப்போ அங்கே ஒரு கேள்வி எழுப்புறான் பாருங்க. உமக்கு சித்தம் இருந்தால் செய்ய ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருக்குதா இல்லையான்ற மாதிரி கேள்வி எழும்புதாங்க. இயேசுவை பார்த்து பாயிண்ட் பிளாங்க் கேட்குறான், உமக்கு சித்தமானால். இயேசுவும் பாருங்க அவனுக்கு பதில் சொல்லியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. இயேசு வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? கிளீனாக தொட்டு அவனை சுகமாயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பதில் வார்த்தை சொல்லியிருக்க தேவை இல்லை. ஆனால் பதில் சொல்கிறார் இயேசு 3ஆம் வசனத்தில். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் சித்தம்.
குஷ்டரோகி யாரும் தொட மாட்டாங்க. தொட்டு வார்த்தையும் விடுறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தம் ஆகு. என்ன சொல்லுங்க? இயேசுவுக்கு சித்தம் உண்டு. ஒரு தடவை தான் பைபிள் இப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கடவுளை பார்த்து பாயிண்ட் பிளாங்க் கேட்குறான், உமக்கு சித்தம் இருந்தால் செய்யும். அந்த ஒரு தடவை என்ன பண்ணார்? தொட்டு எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கிற விதத்தில் சித்தம் உண்டு அப்படின்ட்டார். சித்தம் உண்டு, சுத்தம் ஆகு. அப்போ இதுவும் முக்கியமான ப்ரூஃப். பைபிளில் இப்படி ஒரு பகுதி ஏன் இருக்குன்னா, இந்த கேள்விக்கு பதில் தரும்படியவே இருக்குது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, சுகம் வந்து எப்படி சித்தமா சித்தமா சித்தமா? உலகத்தை பார்க்குறாங்க, பக்கத்தால் பார்க்குறாங்க, இவங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணிக்கிறாங்க, பைபிள் போதிக்கிறத பார்க்கறது இல்லை. மூணாவது ப்ரூஃப், சுகம் வந்து எப்படி சித்தமா? வெறும் ஒரு மனுஷன்ட்ட சித்தம் உண்டுன்னு சொல்லது மட்டும் இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுட்ட சுகத்துக்காக வந்த எல்லாரையுமே அவர் சுகமாக்கினார். ஒருத்தரை கூட இது உனக்கு தேவனுடைய சித்தம் கிடையாது அப்படின்ட்டு அனுப்பலை. எவ்வளோ பேர் வந்தாங்க அவர்கிட்ட, ஆயிரக்கணக்கான பேர் சுகத்துக்காக வந்திருப்பாங்க. ஒருத்தர்கிட்டையாவது அவர் வந்து, எப்பா இது உனக்கு கிடையாது, போ, தேவனுடைய சித்தம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்களா பைபிளில்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குது, எவ்வளோ அற்புதங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு கேஸ் கூட அப்படி இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில நேரம்லாம் அந்த நிறைய பேர் வராங்க, ஒன்றா சேர்ந்து 10 குஷ்டரோகி வரான் ஒரு இடத்துல. 10 குஷ்டரோகிகள் எல்லாரையுமே குணமாக்குறார். ஒருத்தன் தான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான், ஆனால் எல்லாரையுமே குணமாக்குறார். அவர்கிட்ட வந்து எல்லாரையும் குணமாக்குறார். அப்போ அது எனக்கு என்ன காண்பிக்குது? சுகம் வந்து தேவனுடைய சித்தம். இதை நான் பேசுகிறப்போ ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், புதிய ஏற்பாடு, அதான் நிறைய பேருக்கு என்னென்னா பழைய ஏற்பாட்டில் இது இப்படி இருந்தது, புதிய ஏற்பாடு மாறிடுச்சு. புதிய ஏற்பாடு எல்லாருக்கும் சுகம் உண்டுன்னு சொல்லுதான், வாக்கு பண்ணுதான். நான் சொன்னேன், எப்பா எல்லாருக்கும் சுகம் உண்டு அப்படின்னு எனக்கு ஒரு வசனமும் தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இயேசுட்ட வந்த எல்லாரையுமே சுகமாக்கினார். ஒருத்தரை கூட உனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி அனுப்பவே இல்லை. அப்போ அவர் எனக்கு பதில் என்ன சொன்னார்னா, அது என்ன, இயேசு வந்து ரொம்ப இரக்கமுள்ளவர், கரெக்டு. இன்னைக்கு மாறிட்டாரா? மாறலையே. இன்னைக்கு மாறலையே அவர், இன்னைக்கு வேற மாதிரி இயேசு ஆயிட்டாரா? இது தேவனுடைய சித்தம் தான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு சித்தம் உண்டு. இந்த டவுட்டை கிளியர் பண்ணும் பாருங்க. இது சித்தமா இல்லையா, சித்தமா இல்லையா எப்படி ஜெபிக்கிறது? அப்போ அவருக்கு ஒரு காரியம் சித்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நிச்சயத்தோட கேட்கலாம், விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். இல்லைனா சந்தேகத்தோடையே ஜெபிச்சுட்டு இருப்போம், இந்த மனுஷன் ஜெபிச்ச மாதிரி. ஆக்சுவலாக நான் அந்த குஷ்டரோகிக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா நல்ல வேலைப்பா கேள்வி கேட்டேன், எங்கள் மனசில் இருக்கிற கேள்வியை நீ கேட்ட, அதனால் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் அவனை போலவே ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. உமக்கு சித்தமானால் உமக்கு, எப்பா சித்தம் உண்டுன்னு சொல்லிட்டார்ல, இப்போ அதை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டுன்னு எனக்கு தெரியும், ஆகவே என்னை சுத்தமாக்கும், என்னை சொஸ்தமாக்கும், என்னை குணமாக்கும், என்னை இதுலேருந்து விடுதலை ஆக்கும். இந்த டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணும் பாருங்க. வேற என்ன டவுட் இருக்குது? இன்னொரு கேள்வி எழுப்பலாம். இஸ் ஹீலிங் பார்ட் ஆஃப் ரிடெம்ப்ஷன்? சுகம் மீட்பில் ஒரு பங்கா? சுகம் மீட்பில் பேக்கேஜாக வருதா? மீட்பு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரியா, சுகம் அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கா? இதுவும் முக்கியமான கேள்வி. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க, சரி தேவன் சுகமாக்குறார், அதை பற்றி சந்தேகம் இல்லை, ஆனால் அது வந்து மீட்பில் ஒரு பங்குன்னெலாம் சொல்ல முடியாது, அதையும் சிலுவையையும் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் தப்பு. இயேசு நம்முடைய பாவத்தை மட்டும் இல்லை, நம்ம வியாதியும் சுமந்தார்னு சொல்கிறது தப்பு. இது பாவ மன்னிப்பை மட்டும் இல்லாமல் வியாதியிலிருந்து சுகத்தை தராரு சிலுவையின் மூலமாய், அதெல்லாம் சொல்கிறது தப்பு. இயேசு சுகமாக்குறார், இன்றைக்கும் சுகமாக்குறார். அவர் யாரை சுகமாக்க விரும்புகிறாரோ சுகமாக்குவார். ஆனால் மீட்பில் பேக்கேஜாக இதுவும் வருதுன்னெலாம் நம்ம நினைக்கிறது, சொல்கிறது, போதிக்கிறது தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹீலிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலுவை வந்து வேற நோக்கத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக. பாவத்தை சுமந்தார், பாவ மன்னிப்பு பெறலாம், செத்த பரலோகம் போகலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறலாம். இந்த மாதிரி ஆட்கள் வந்து அப்படி சொல்லுவாங்க. சிலுவையை வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோட கனெக்ட் பண்ணுங்க, சரீர சுகத்தோட கனெக்ட் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டுவாங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லாஜிக்கலாக பைபிளினுடைய போதனையை யோசித்தாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. லாஜிக்கல், அதாவது கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணணும். என்னங்க, கிறிஸ்தவர்களாக நாம் சில மைண்டை கழட்டி ஷெல்ஃபில் வச்சிடறோம். அப்படியே ஆவியில்
மைண்டை யூஸ் பண்ணணும். முழு பைபிளை 4 கட்டமாக பிரிச்சிடலாம். சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, மகிமைப்படுத்துதல். இதை வச்சு நீங்கள் பைபிள் சுகத்தை பற்றி போதிக்கிற இந்த அடிப்படை கருத்தை புரிஞ்சுக்கலாம், சுருக்கத்தை புரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்கிறேன், தேவன் உலகத்தை படைச்சப்போ வியாதியே கிடையாது. மனுஷன் பாவம் செய்கிறான், வியாதி வந்துடுது, மரணம் வந்துடுது, எல்லா விதமான தீமையும் வந்துடுது. பாவம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அப்புறம் தான் மரணம் வியாதியெல்லாம் வந்தது. பாவத்தினால தான் வியாதி வந்தது, பாவத்தின் விளைவு தான் வியாதி. ஒத்துக்கிறீங்களா? பைபிளினுடைய போதனையின்படி அப்படி தான். அது பாவத்தினால தான் வியாதி, பாவத்தின் விளைவு தான். உங்கள் பாவத்தின் விளைவுன்னு சொல்ல வரல, ஆதாமுடைய பாவத்தின் விளைவு தான் வியாதி. சரிங்களா? இப்போ இந்த நிலையில் இருக்கிறப்போ தான் இயேசு வரார். இயேசு நமக்கு என்ன பண்ணுறாரு? பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். அவருடைய பேருடைய அர்த்தமே என்ன? தம்முடைய ஜனங்களை பாவத்தினின்று ரட்சிப்பார் என்பதனால தான் அவருக்கு இயேசு என்று பேரிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறார்? பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார். பாவம்தான் வேறு பிரச்சனையாக இருக்குது. அப்போ வேற சரி பண்ணால் பழமும் சரியாகுமா சரியாகாதா? ஒரு மரத்தில் பழத்தில் குறை இருந்தால் பழத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அது முட்டாள்தனம். வேற சரி பண்ணணும். வேற சரிப்படுத்திட்டா பழமும் நல்லா வர ஆரம்பிச்சிடும், நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் பைபிள் போதிக்குது. எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாவம் தான் வேறு பிரச்சனை, அதிலிருந்து தான் மற்ற பழம் ஆகிய பிரச்சனைகள் வருது. Sin is the root problem and it brings a lot of fruit problems. வியாதி வந்து ஒரு பழம் மாதிரி, ஏழ்மத்தனம் இன்னொரு பழம் மாதிரி, குடும்ப பிரச்சனை இன்னொரு பழம் மாதிரி, இந்த மாதிரி நிறைய பழம் இந்த பாவம்ன்ற இந்த வேர்லேருந்து வருது. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? பாவத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கிறார். அப்போ அது ஒரு உண்மையான ரட்சிப்பாக இருந்தால் அந்த வேரை சரிப்படுத்திட்டா அந்த பழமும் மாறிடுமா இல்லையா? மாறிடும். ஆமாம், மாறிடும். அப்போ மீட்பு வந்து இயேசு வந்து பாவத்திலிருந்து தான் ரட்சிக்கிறார். அதுதான் வலியுறுத்தப்படுது புதிய ஏற்பாட்டில். கரெக்டு. ஆனால் பாவத்திலிருந்து ரட்சித்தா பாவத்தினுடைய விளைவிலிருந்தும் ரட்சிக்கிறார். இதனுடைய பெஸ்ட் ப்ரூஃப் வந்து பைபிள் முடிகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்துதல். இந்த மீட்பு வந்து பூரணம் அடையுது. அங்கே பார்த்தா தெளிவாக புரியும். வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியில் பழம் வேற மாதிரி இருக்கு. வியாதி இல்லை, வியாதி இல்லாத உலகம் இருக்கு, சாவாமை இருக்கு, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, பாடு இல்லை, தீமை இல்லை. அப்படி போய் முடியுதே. இப்படி போய் முடிகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியில் நம்ம வியாதி இல்லாமல், மரணம் இல்லாமல், தீமை இல்லாமல், பாவம் இல்லாமல், பாடு இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு அதற்கான கிரயத்தை சிலுவையில் செலுத்தி விட்டார். இல்லைன்னா அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தலைன்னா கடைசியில் புதிய வானம் புதிய பூமியில் நம்முடைய சரீரம் மீட்டெடுக்கப்பட்டு மகிமையான சரீரத்தை நம்ம பெற்று வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, ஒரு ஏழ்மத்தனம் இல்லாத ஒரு அருமையான ஒரு உலகத்தில் நாம் வாழ முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. இதற்கான கிரயம் அங்கே தான் செலுத்தப்பட்டது. வரப்போற உலகத்துக்கான கிரயம் இந்த உலகத்தில் செலுத்தப்பட்டது. 2000 வருஷம் முன்னால சிலுவையில் செலுத்தப்பட்டது. அந்த ரத்தம் தான் ஒரு நாள் என்ன உயிரோட எழுப்ப போகுது. சரீரம் மீட்புன்னு வேதம் போதிக்குது. வாசித்து பாருங்க. உங்க சரீரம் உங்களுடையதல்ல, இது தேவனுக்கு சொந்தமானது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்குது. இந்த சரீரம் உங்களுடையதல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. எங்க கொல்லப்பட்டது? சிலுவையில். ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கிட்டார் உங்க சரீரத்தை. ஒரு நாள் அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை வச்சு தான் என் சரீரத்தை உயிரோடு எழுப்புவார், மாற்றுவார். இப்போ வரப்போற உலகத்தில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அனுபவிக்க போகிறோம். அதனுடைய கிரயம் விலை வந்து சிலுவையில் செலுத்தப்பட்டது. இதையும் அதையும் கனெக்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். அது வேற, இது வேற கிடையாது. அப்போ நாட் ஓன்லி ஹீலிங், எவ்ரி பிளெஸிங் இஸ் பார்ட் ஆஃப் த ரிடெம்ஷன் பேக்கேஜ். ரியலி எல்லா ஆசீர்வாதமும் மீட்பில் வர்ற பேக்கேஜில் தான் வருது. இப்போ இது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடிவை பார்க்குறப்போ தெளிவாக நமக்கு புரியுதா? லாஜிக்கலாக உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி பைபிளுடைய ஒட்டு மொத்த போதனையை பார்த்தீங்கன்னா என்ன புரியுது? பாவம் இல்லை, மனுஷன் பாவம் செஞ்சான், பாவம் வந்துருச்சு, வியாதியும் வந்துருச்சு. இயேசு பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிறாரு, அப்போ வியாதியிலேருந்தும் மீட்டெடுக்கிறாரு. இப்போ உங்களுக்கு தெளிவாக இது பார்க்க முடியலனாலும் ஒரு நாள் தெளிவாக பார்த்துருவீங்க. அதுக்கான கிரயம் இப்போவே செலுத்தப்பட்டுருச்சு. இதுதான் பைபிள் லாஜிக், ஒட்டுமொத்த பைபிள் போதனை.
அது மட்டும் இல்லை, தனித்தனியாக எவ்வளோ இடங்களில் இந்த கருத்து போதிக்கப்படுது. அதாவது சுகம் வந்து மீட்பில் ஒரு பங்கு என்ற கருத்து எவ்வளோ இடங்களில் போதிக்கப்படுது இல்லையா? உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் சித்தரிப்பாக போதிக்கப்படுது. எண்ணாம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க வந்து பாம்பு கடினால் செத்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாம்பு கடி. அந்த நேரத்தில் தேவன் வந்து மோசேட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன், தீர்வு கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், நீனு ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அது ஒரு கம்பத்தின் மேலே அதை வச்சு அதை தூக்கி பிடி. இந்த மாதிரி பாம்பு கடியினால் சாகிற நிலையில் இருக்கிறவன் வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க சுகம் பெறுவான். பார்த்துருக்கீங்களா? எண்ணாம் 21:8-9. மோசையும் அப்படியே பண்ணுறாரு. எவ்வளோ வினோதமாக இருக்குது. இவன் பாம்பு கடியில் சாவுறான். என்ன சொல்கிறார் தேவன்? சுகம் வேணுமா, இந்த பாம்பை பாருன்றார். எப்படி இருக்கும்? ஐயோ, பாம்பே வானான் இருக்கிறவன்ட்ட, பாம்பு கடினாலும் சாகிற நிலையில் இருக்கிறவன்ட்ட இந்த தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பாம்பு பார். வெண்கலத்தில் அந்த பாம்பை போல் உருவத்தில் ஒரு இதை செஞ்சுருக்கிறாங்க. அதை மோசை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. சாகிற நிலையில் இருக்கிறவனை தேவன் என்ன சொல்கிறார்? சுகம் வேணுமா, இதை பாருன்றார். எதை பாரு? இந்த வெண்கல சர்ப்பத்தை பாரு. என்ன பண்ணுறாரு? அங்கே ஒரு காரியத்தை சித்தரிப்பாய் போதிக்கிறாரு, நிழலாட்டமாக போதிக்கிறாரு, சிலுவையை பற்றி தான் போதிக்கிறார். அங்கே இந்த சாபத்திலிருந்து விடுபடணுமா, இயேசு உனக்காக சாபமானார் என்பதை பாரு, இயேசு உன்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்பதை பாரு. நீ அதை பார்க்க நீ நல்லாயிடுவ, அவருடைய தழும்புகளால் நீ குணமாயிடுவ. அப்படியே சிலுவையும் அவங்க சுகமாகிறதையும் அப்படியே கனெக்ட் பண்ணுது. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி எத்தனை உதாரணம் கொடுக்கலாம் நான் பழைய ஏற்பாட்டில். மீட்பையும் சுகத்தையும் கனெக்ட் பண்ணுது. சுகம் வந்து மீட்பின் பேக்கேஜில் ஒரு காரியமாக வருது. வெளிப்படையாகவே வேதம் போதிக்குது, சிலுவையில் இயேசு நம்முடைய வியாதிகளை நோய்களை சுமந்தார் என்று வெளிப்படையாகவே போதிக்குது. எங்கே போதிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் போதிக்குது. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ உங்கள் தமிழ் பைபிளில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு வருது. அப்போது நீங்கள் பொதுவாக கூட புரிஞ்சுக்கலாம் அதை பாடுகள் துக்கங்கள். ஆனால் ஒரிஜினல் மொழியில் அப்படி வரல, எபிரேய மொழியில் அப்படி வரல. என்னங்க எபிரேய மொழிலாம் எனக்கு தெரியாதுங்க, தமிழ் தாங்க எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா சரி, ஓகே. தமிழ் பைபிளை நல்லா வாசித்திருக்கீங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் வாசித்திருக்கீங்களா? இதே ஏசாயா 53:4 மத்தேயு 8 வருது. அங்கே வாசித்து பாருங்க. உங்களுக்கு எபிரேய மொழியும் தெரிய தேவையில்ல, கிரேக்க மொழியும் தெரிய தேவையில்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இயேசு வந்து பலரை குணமாக்கின பிறகு அந்த குஷ்டரோகி கேட்டான் பாருங்க கேள்வி, அங்கே தான் அது. அவன் கேட்ட பிறகு இயேசு அவனை குணமாக்குறாரு. அப்புறம் நிறைய பேரை குணமாக்குறாரு. அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை குணமாக்குறாரு, பேதுருனுடைய மாமியாரை குணமாக்குறாரு, நிறைய பேரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குறாரு. 16ஆம் வசனம் பாருங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். சொல்லுங்க, பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாரையும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்படியே விட்டுறல. 17ஆம் வசனம், இதுதான் கிளைமேக்ஸ். அங்கே ஏன் சொஸ்தமாக்கினார்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது. சும்மா நடக்கல, இது ஏற்கனவே எழுதப்பட்டபடி நடந்தது. ஏற்கனவே எப்படி எழுதிட்டார் ஏசாயா? நம்முடைய அவர்தாமே, எல்லாம் சொல்லுங்க, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்க சுமந்தார்? சிலுவையில் தான் சுமந்தார். மத்தேயு என்ன சொல்றாரு? ஏசாயா ஏற்கனவே எழுதிட்டார். நீங்கள் உங்கள் தமிழ் பைபிளில் போய் தேடி தேடி பாருங்கள், எங்கே எழுதினார் கண்டுபிடிக்கவே முடியாது. மத்தேயு சொல்கிறாருல ஏசாயா எழுதிட்டாருன்னு, உங்கள் தமிழ் பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தமிழ் பைபிளில் ஏசாயா 53:4 வேறு மாதிரி மொழிபெயர்த்துட்டாங்க. நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு மொழிபெயர்த்துட்டாங்கல்ல, அது தவறான மொழிபெயர்ப்பு. மத்தேயு தமிழ் பைபிளை வாசித்துட்டு இருந்தார். என்னங்க மத்தேயு தமிழரா? மத்தேயு வந்து பழைய ஏற்பாட்டை தமிழில் ஒன்றும் வாசிக்கலை, ஒரிஜினல் எபிரேய மொழியில் வாசித்தார். பிறகு இயேசுவின் காலத்தில் இருந்த கிரேக்க மொழிபெயர்ப்பில் வாசித்தார். கரெக்டாக அவர் பார்த்துட்டாரு. நம்ம தமிழ் பைபிளில், ஆங்கில பைபிளில் கூட இது மறைக்கப்பட்டிருக்கு.
ஆனால் மத்தேயு சொல்கிறார், இல்லை இல்லை, ஏசாயா இப்படி தான் எழுதினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு எழுதிட்டார்ல, ஆனால் தான் இங்கே சுஸ்தமாக்கினார். ஏன்னா அவர் சுமந்துட்டார்னா இப்போ நாம் சுமக்க தேவையில்ல, நாம் சுகத்தை பெறலான்றதை காமிக்கிறதுக்காக தான் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சுகம் மீட்பில் ஒரு பங்கு இல்லைன்னு சொல்லுகிறத நம்ப வேண்டாம். மீட்பில் ஒரு பங்கு தான் அது. பேக்கேஜாக வருது, எவ்வளோ வருது பேக்கேஜில், இதுவும் வருது. அப்போது சுகம் ஏதோ ரேண்டமாக தேவன் சிலருக்கு தராரு, சிலருக்கு தராமல் போகிறாரு. எப்படி நடக்குமோ யாரு கண்டா, அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் மீட்பில் ஒரு பேக்கேஜாக தராரு. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு கடவுது. இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன சொல்கிறோம்? சிலருக்கு இதை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி வரும். அப்போ பிரசங்கியாரே என்ன சொல்கிறீங்க, இப்போவே நாம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரும். பிரசங்கியாரே அப்போ இயேசு சிலுவையில் நம்ம வியாதியை சுமந்துட்டாருன்னா அப்போ நமக்கு வியாதி இருக்க தேவையில்லைன்னா அப்போ வியாதி இல்லாமல் இப்போ வாழ்ந்துடலாமா? என்ன சொல்கிறீங்க பிரசங்கியாரே? இயேசு திரும்ப வந்த பிறகு தானே வியாதி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ போகிறோம். அப்போ அதை இப்போவே நம்ம அனுபவிச்சிடலாம்னு சொல்ல வரீங்களா? இல்லை, சொல்ல வரல. இதனால் இன்னொரு கேள்வியும் எழுப்பி பதில் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு கேள்வி என்னன்னா, சிலுவையில் கரையம் செலுத்தி நமக்காக இயேசு சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்போவே அனுபவிக்கலாமா, அல்லது அவர் வந்த பிறகு தான் அனுபவிக்கலாமா? சிலுவையில் இயேசு நமக்காக சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இப்போவே அனுபவிக்கலாமா, அல்லது அவர் திரும்ப வந்த பிறகு அப்புறம் தான் அனுபவிக்கணுமா? இதுலேயும் ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் போயிடலாம், ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம் பதில் என்னன்னா, இயேசு நமக்காக சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்போவே முழுமையாய் பூரணமாய் அனுபவிக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, இயேசு நமக்காக சம்பாதிச்ச எல்லாத்தையும் இப்போவே நம்ம அனுபவிக்கலான்றது மட்டும் இல்லை, பூரணமாக அனுபவிக்கலாம். முழுமை, அந்த வார்த்தைகள் முக்கியம். பூரணமாய் முழுமையாய் இப்போவே அனுபவிக்கலான்றாங்க. இது ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். இவங்க எப்படி தவறாக போகிறாங்களோ இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்கள்லாம் இப்போ பெருசாக அனுபவிக்க முடியாது, நம்ம காத்து தான் இருக்கணும். அவர் திரும்ப வந்த பிறகு பரலோகத்தில் நமக்கு சுகம் இருக்குது, நமக்கு ப்ராஸ்பரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, வருது. ஆனால் இப்போ இல்லை, அப்புறம் தான் வருது அப்படின்றாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தப்பு. எல்லாம் அப்புறம் தான் சொல்கிறதும் தப்பு, எல்லாத்தையும் இப்போவே பூர்ணமாக முழுசாக அனுபவிக்கலாம்னு சொல்கிறதும் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறேன், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த மாதிரி லாஜிக்கில் யோசிக்கிறவங்க, எல்லாத்தையும் இப்போவே பூர்ணமாக முழுசாக அனுபவிக்கலான்னு சொல்கிறவங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு கரெக்டாக சிந்திக்கிறாங்க, ஆனால் லைட்டாக தப்பாக போயிடுறாங்க. சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவத்திலேருந்து இயேசு ரட்சித்துட்டார். எப்படி ரட்சித்தார்? சிலுவையில் மரித்தார், பாவத்துக்கான கரையத்தை செலுத்திட்டார். அப்போ பாவத்தினால தானே மரணம் வந்தது, வியாதி வந்தது, எல்லாம் தீமையும் வந்தது. இயேசு பாவத்துக்கான கரையத்தை செலுத்திட்டதுனால பாவத்திலேருந்து நம்மளை ரட்சித்தது மட்டும் இல்லாமல் நம்மளை எல்லாத்திலேருந்தும் ரட்சித்துட்டார். ஓகே, அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். இப்போது என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அடுத்தது, அப்போ எல்லாத்துலேருந்தும் ரட்சித்துட்டாருன்னா இப்போவே நம்ம எல்லாத்தையுமே முழுசாக பூரணமாக அனுபவிக்கலாம். அங்கே தான் இடிக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணமாக ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சாவாமை இப்போவே அனுபவிக்கலாம் அப்படின்றாங்க. சாவாமைன்னு தெரியுமா? சாகாமல் இருப்பது. சில கிறிஸ்தவங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, தெரில நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு. சிலருக்கு தெரியும் நான் சொல்கிறது. சில கிறிஸ்தவங்க இப்போவே நாம் சாவாமை நிலையை அடைஞ்சிட்டோம், சாகவே தேவையில்லைன்னு நம்புகிறவங்க இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி நம்புகிறாங்கன்னா, அடிப்படையாக அவங்க லாஜிக்கு தப்பாயிடுது. என்னென்னா, இயேசு சம்பாதிச்ச எல்லாத்தையும் இப்போவே முழுசாக பூர்ணமாக அனுபவிக்கலாம். அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த சுகம்லாம் அவுட்டேட்டடுங்க, நாங்கள் அடுத்த லெவல் போகிறோம். சுகம்லாம் எப்பத்துலேருந்து எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வேறு லெவல் போகிறோம். இப்போ புதுசாக லேட்டஸ்ட் என்னென்னா, சாவாமை அடைஞ்சிட்டோம், போங்க, சாகவே தேவையில்லை. எதுக்கு 120 வருஷம் மட்டும் வாழ்ந்தா எதுக்கு போதும்? நான் 300, 200, 300, 500 வருஷம் சாகாமலே வாழ்ந்துகிட்டே இருக்கலாமே. ஏன்னா இயேசு தானே மரிச்சு மரணத்தை வென்று ஜெயித்து எழுந்துட்டாரு. இப்போ மரணமே நமக்கு வர தேவையில்ல, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசிச்சா சாகவே தேவையில்ல, நித்திய நித்தியமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போவே அப்படின்றாங்க. சிலர் இதை பார்த்துட்டு, வாவ் வித்தியாசமாக இருக்கே, புதுசாக இருக்கே, புரட்சிகரமாக இருக்கே, அடுத்த லெவல் விசுவாசத்துக்கு போதே அப்படின்வாங்க. தப்புங்க. பைபிள் இப்படி போதிக்குதான்னு கேட்குறேன் நான். ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ லாஜிக்கெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணலாம், ஆனால் லாஜிக் பைபிளோட ஒத்து போகணும்.
இது தவறான எக்ஸ்ட்ரீம். இப்போவே முழுசாக பூர்ணமாக அனுபவிக்கலாம்னு நினைக்கிறதுனால தான் சாகாமே இப்போவே நமக்கு இருக்குது, சாவே தேவையில்லைன்னு நினச்சிட்டு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து கேள்வி செய்கிறாங்க. பாருங்கள் என்ன வேடிக்கை இது, இப்போவே சாவாமே இருக்குது, சாக தேவையில்ல, இப்படியா பேசுவாங்க, இதுதான் வம்பு, அப்படி போனாலே இப்படி தான் வம்பு, ஆனால் நம்ம இப்படி வந்துடணுன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ ஒன்றுமே கிடையாதா, என்ன பாவ மன்னிப்பு இருக்குது, செத்தா பரலோகம், திருப்தியாக இருங்க, மீதியெல்லாம் யாரு கண்டா. சிலருக்கு தேவன் சுகம் கொடுக்குறாரு, சிலருக்கு வியாதியை கொடுப்பாரு, என்ன வேணால் பண்ணுவார், எல்லாம் அவருடைய சித்தம். என்ன வருதோ அதை பெற்றுக்கிட்டு திருப்தியாக மரியாதையாக இருங்க. இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. கொஞ்சம் இப்போவே சாகாமல் வாழலாம். இவங்க வந்து எல்லாமே எப்படி இருக்குதோ அப்படி தான். இவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம ஓகேன்னு சொல்லணும், எதையும் எதிர்க்கக்கூடாது, வியாதியை எதிர்க்கக்கூடாது, ஏழ்மைத்தனத்தை எதிர்க்கக்கூடாது, எப்படி இருக்கிறோமோ அதில் திருப்தியாக மன நிறைவோட கண்டென்ட்டாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிற நிலையில் எப்படியே வாழ்ந்துட்டு செத்துட்டா ஒரு நாள் நமக்கு எல்லாமே இது கரெக்டா, இதுவும் தப்பு. இப்போ என்ன சொல்யூஷன்? சிலர் சொல்கிறாங்க சொல்யூஷன், அவங்க ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் ஒரு பதில் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, இப்போவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம், பிறகு வந்து சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலான்றாங்க. இப்படி சொல்கிற ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போவே ஆவிக்குரிய அதான் பாவ மன்னிப்பு, நீதிமான் ஆயிட்டது, பரிசுத்தமாகிறது, இதெல்லாம் இப்போவே அனுபவிக்கலாம், ஆனால் சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பரலோகம் போன பிறகு தான், இயேசு வந்த பிறகு தான். இது கரெக்டான பதிலா? தப்பு. இப்போ என்ன தான் பதில்? இதுக்கு பதில் சொல்கிறேன் கேளுங்க. இது ஏன் பதில் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற பதில் வந்து பெரிய பெரிய தேவ மனிதர்கள், தியோலோஜியன்ஸ், திங்கர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், இவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்காங்க. இவங்க சொல்கிற பதில் தான் இது. பைபிளினுடைய போதனையை ஆராய்ந்து இதை எப்படி கரெக்டாக நிதானித்து புரிஞ்சுக்கணுன்றத யோசித்து பார்த்து பதில் சொல்லி வராங்க. பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போவா அப்புறமா? பதில் என்னென்னா இப்போ ப்ளஸ் அப்புறம், இப்போ ப்ளஸ் அப்புறம். ஆனால் அவரும் அவ்வளோ சொன்னால் பத்தாது, இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். இப்போவே முன்ருசியை, இயேசு நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்களுடைய முன்ருசியை, முதல் பலன்களை, டவுன் பேமெண்ட்டை இப்போவே அனுபவிக்கலாம். ஆனால் அதனுடைய முழுமையை, பூரணத்தை அவர் வந்த பிறகு தான் அனுபவிக்கலாம். கொஞ்சம் தொடர்ந்து கேளுங்க, ஒரு உதாரணம் கொடுக்குறேன், நம்ம சப்ஜெக்டுக்கு ஏற்ற உதாரணம் கொடுக்குறேன். இயேசு வந்த பிறகு வியாதி இல்லாத ஒரு உலகத்தை அனுபவிக்க போகிறோம். ஆனால் அதனுடைய முன்ருசி என்னது? வியாதி நிறைந்த உலகத்தில் சுகத்தை பெறலாம் இப்போவே. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இயேசு வந்த பிறகு சாவாமை நம்முடையது. வேதம் தெளிவாக போதிக்குது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது இயேசு வரப்போ ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் அவர் இறங்கி வருவார். அப்போ கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்காம் நாமும் அப்படியே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் சொல்றாரா இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4. இன்னொரு இடத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:51 சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம ஒரு இமைப்பொழுதில் மாற்றப்படுவோம். இந்த சாவுக்கேற்ற இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படின்றாரு. ஒரு இமைப்பொழுதல்னா இயேசு வரப்போ பட்டுன்னு மாறிடுமா, சரீரமே மாறிடும். அப்போ ஒரு நாள் சாவாமை எனக்கு வரப்போகுது, சாவ முடியாத ஒரு சரீரத்தை கொடுப்பாரு. வியாதியே வர முடியாது மட்டும் இல்லை, சாவே முடியாது, நித்தியமாய் நான் வாழ்வேன், மகிமையான ஒரு சரீரத்தில் வாழ போறேன். இது இயேசு வரப்போ தான் வரப்போகுது. ஆனால் அதனுடைய முன் ருசியை இப்போவே கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? நீடித்த ஆயுசு. நீடித்த ஆயுசு. நீடித்த ஆயுசு வந்து சாவாய்மையினுடைய முன்ருசி, முதற் பலன். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 கோடி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கற்பனை செய்யுங்க. 10,000 கோடி போட்டுட்டு அந்த பணத்தை நீங்கள் இப்போ எடுக்க முடியாது. ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டில் வாழலான்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? சரி, அது ஃபுல் பணம் இப்போ வரலன்னா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட்டில் இப்போதைக்கு வாழ்ந்தா பிறகு நீங்கள் தாங்க ஃபுல்லாக. இன்ட்ரெஸ்டே எவ்வளோ போகுது. அந்த மாதிரி தான் தேவன் நமக்கு பெரிய சொத்தை போட்டுட்டு
முழுசா பூர்ணமா நீ ஒரு நாள் அனுபவிக்க போற. ஆனா இப்போ இன்ட்ரெஸ்ட்ல வாழுன்றாரு. 10,000 கோடி இல்லை, அவர் கொடுத்த சொத்து அதை விட ரொம்ப பெரிய ஒரு சொத்து. இதையும் சொல்லிடுறேன், நாம் எவ்வளோ அனுபவிக்கிறோன்றது பெரும்பாலும் நம்ம கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த சில காரியங்களை தெளிவுபடுத்தியிருக்கோம். ஏன்னா புரிஞ்சிக்காமல் விசுவாசிக்க முடியாது, புரிதல் இல்லாமல் விசுவாசம் முடியாது. சில காரியங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும், தவறான எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், நீடித்த ஆயுசை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் இப்போவே அனுபவிக்க வேண்டிய காரியங்கள். ஆகவே நாம் வியாதியை எதிர்க்க வேண்டும், போராட வேண்டும். எவ்வளோ போராடினாலும் ஒர்த்து தான் அது. ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லது அவர்களோட இருக்கிறவர்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, தொடர்ந்து விசுவாசிங்க. தேவன் வாக்கு பண்ணிட்டார், தேவனுடைய வாக்குத்தத்தை வச்சு ஜெபிங்க, நிச்சயமாக சுகம் உண்டாகும். தொடர்ந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். எல்லோரும் எழுதி நிற்போம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளோ நல்லவர். நாம் இதெல்லாம் கேட்கல. செத்து பரலோகம் போனால் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு நீடித்த ஆயுசை தரேன், உனக்கு சுகத்தை தரேன். வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? நன்றியுடன் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். நான் பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வாக்கை நான் நம்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய பலத்தை கொண்டு உமக்காக வாழ விரும்புகிறேன். உம்முடைய சித்தத்தை நோக்கத்தை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். இந்த பூமியில் உமக்காக சாட்சியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுடையது ஆகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு முழுமையான மீட்பை எங்களுக்கு தருகிறீர். அதனுடைய முன் ருசியை இப்போவே தருகிறீர், அதனுடைய பூரணத்தை பிறகு தருகிறீர். ஆனால் தருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, உம்முடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கடுன்னு சொன்னீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இதில் ஒரு ரோலை கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு பங்கை கொடுத்ததுக்காக. எங்கள் விசுவாசத்தின்படி எங்களுக்கு நடக்கும்னு அப்படி செட்டப் பண்ணதுக்காக நன்றி. இது அதிகமாக விசுவாசிக்க கிருபை செய்யும். இதை குறித்த டவுட்ஸு, சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் இருக்குமானால் அதெல்லாம் நீங்கள் செய்யும். தெளிவுண்டாகட்டும். சத்தியத்தை அறிந்த அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய வசனத்துக்காக நன்றி. ஓ ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிக்க எங்களை நடத்தும். எல்லா விதத்திலையும் நாங்கள் வளர எங்களை நடத்தும் ஆண்டவரே. உடைய சுகத்தை பெற்று உமக்காக இந்த பூமியில் வாழ செய்யும், பெரிய காரியங்களை சாதிக்க செய்யும். இங்கே வந்திருக்கிறவரை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து சுகம் உண்டாவதாக. தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறோம், சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவது. நம்முடைய வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறோம், சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.